அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய மார்க்கத்தை படிப்பதற்கும் விளங்குவதற்குமான ஒரு கூட்டத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ந்திருக்கிறார். அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு செய்த அருள்களில் ஒரு மிக முக்கியமான அருள், அவன் மார்க்கத்தை விளங்குவதற்காக நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கிடைப்பது, அதை படிப்பதற்கு நேரம் கிடைப்பது என்பதே ஒரு மிக பெரும் அருள். அன்பிக்கினியவங்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு, அதாவது முஸ்லிம் பெண்களும் பொருளாதாரமும் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தளவில் இந்த தலைப்பு ஏன் தரப்படுகிறது என்று சொன்னார், இன்றைக்கு அதிகமான குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனை. இன்றைக்கு ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடும்பங்களில் என்ன பிரச்சனை ஏற்படுமோ அதை விட இன்றைக்கு பொருளாதார விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. சாதாரணமாக ஒரு ஆண்மகன் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் போதாது, எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப நேரடியாக பெண்கள் தான் மிஸ்டேக் அப்படின்னு கை நீட்ட இயலாது. ஏனென்றால் விலைவாசி அதிகமாக இருக்குது. அதனால கையில கொடுக்கக்கூடியது அவசரமாக தீர்ந்து போகும். அதனால் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமே என்ற உணர்வோடு ஒரு தாய் அங்களிக்கிறார், இது பண்ற. அதே மாதிரி ஒரு பெண்ணை பொறுத்தல திருமணம் முடிச்ச பிறகு அவருடைய ஆசாபாசங்களுக்கு, அதாவது பெரிய ஆசாபாசங்கள்ல உடுப்போடவே வாங்கணும், கொஞ்சம் கண்ணியமா நடக்கணும் என்று அவன் நினைக்கிறான். இது தப்பான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனால் அதற்கு ஒரு ஆண் கொடுக்கக்கூடிய கொடுப்பனவு போதாது என்று வருகிற நேரத்தில் குடும்பம் ரெண்டா பிளக்குது, கடுமையான பிரச்சனைக்கு தள்ளப்படுகிறது. அதனால் பல குடும்பங்கள் நடு சந்திக்கு வருகிறார்கள், பிரிகிறார்கள். உண்மையாக இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டது, இது பிழை என்று சுட்டி காட்டுவதற்கெண்டா வெறும் பிழையை மட்டும் சொல்லிட்டு போலாம். இதுக்கு என்ன தீர்வு? இப்படி வந்தா ஆண்கள் கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும் தீர்வு சொல்லிட்டு போனா இதுக்கு பயான் தேவையில்லை. உட்கார வச்சு ஆண்களை கொஞ்சம் டபுள் வேலை செய்யுங்க, நீங்க ஒரு ஜாப் பண்றீங்களா இன்னொரு ஜாப் பார்த்து செய்யுங்க, பெண்களுக்கு நிறைய தேவைப்படுவதா கொஞ்சம் கொடுத்துட்டு போங்கலாம். பெண்களே, நீங்க என்ன பண்றீங்க? கூட வாங்குறத உங்க பக்கம் திரும்பி சொல்லலாம், இல்லம்மா கொஞ்சம் குறைச்சு எடுங்க, சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்கடா. இதுக்கு பயான் தேவையில்லை. ஏண்டா அதை சொல்லி 2 வாரத்துல முடிச்சிடலாம். அதுக்கு உங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு இதை தலைப்பு தர வேண்டிய தேவையில்லை. உங்க கணவன்மார்களும் அதை பேலன்ஸ் பண்ணணும். அப்படி என்றா இஸ்லாம் அதற்கு சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த பொருளாதார பைனான்சியல் கிரைசிஸ்ல நிறைய பேர், அதாவது டிவோர்ஸ் பண்றாங்க, வீடுகள்ல நிறைய பிரச்சனை வருகிறது. சில பேர் மாப்பிள்ளை மரல் வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்க அனுப்புற பணத்தை எப்படி செலவழிக்கணும்னு தெரியல, தாறுமாற செலவழிச்சு முடிச்சிருவாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் இல்ல. சில பேர் மாப்பிள்ளமார்களுக்கு அது வராது. சோ அடுத்த வீட்டுல வெளிநாட்டுல உள்ள கணவர்மார்கள் அனுப்புறதை வச்சு அவங்க செலவழிக்கிற நேரம் இந்த பெண் பிரஷர் பண்றான் கணவனுக்கு. என்ன பிரஷர் கொடுக்குறா? அவங்க வீட்டுல விளங்குதா, நீங்களும் ஆம்பளை தானே, நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு கேட்கறாங்க. இவருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. அதனால அவங்க இப்படி கல்யாணம் எடுத்தா நீங்க எடுக்க கூடாதா? இவரை நஷ்டமாக்கி, இவரை கடன்காரனாக்கி, அவர் ரொம்ப வேதனைப்படுற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு மனவிரக்தியோட பலர்கள் வாழ்றாங்க. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இதற்கு என்ன தீர்வு இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அருமையான ஒரு பாடத்தை இஸ்லாம் நடத்துது. இந்த பாடத்தை நாம் சரிவர புரிந்து கொண்டால், நாம் சரியான முறையில் இதை எடுத்துக்கொண்டால், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குடும்பங்கள் ரொம்ப அமர்கலமாக அமைதியாக வாழும். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, உங்களுக்கு வேணும் நிம்மதி, சந்தோஷமா இல்ல வேற ஏதாவது? நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். அது 10 லட்சத்துல ஏழும், 10,000 ஏழும். நீங்க கேட்பீங்க, அது எப்படி 10,000 பேசலாம்? உங்களுக்கு உட்கார்ந்து நீங்க 10,000 முடியும்னுவீங்க, எப்படி முடியும்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் புரிய வைப்பேன். நான் ஒரு விஷயத்தை சும்மா சொல்லிட்டு போக மாட்டேன். இதை நீங்கள் கவனமாக புரிந்து கொண்டால் உங்க வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்கிற அமல்களும் வந்துடும். சாதாரணமாக, அதாவது இஸ்லாம் ஒரு கன்செப்ட் பேசு, பரக்கத் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. பரக்கத் என்றால் மறைமுகமான அபிவிருத்தி, அல்லாஹ்வுடைய அருள். அப்படி அல்லாஹ் என்ன பண்ணுவான்டா, எங்க வீட்டுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆள் கையில் 500 ரூபாய் கொடுத்திருக்கிறான்னு வைங்க,
5000 ரூபாய் வேலை நடந்தது. கொடுத்தது 500 ரூபாய். வர்ற நோய் நின்றும், ஆஸ்பத்திரி வழியில் அறையில் நின்றும், வீண் செலவுகள் நின்றும், அங்க இங்க போற டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் நின்றும். 500 ரூபாய் வேலை முடிஞ்சு மிஞ்சும். இதுக்கு பேர் பரக்கத். இந்த பரக்கத்தை நம்முடைய முன்னோர்கள், அவர்கள் பெரிய அளவுக்கு மார்க்கம் படிக்கல, ஆனால் அவர்கள் பரக்கத்தை கண்டாங்க. 10 பிள்ளைகள் பெத்தெடுப்பாங்க, கணக்கு போட்டு பார்த்தெல்லாம் பெத்தெடுக்க மாட்டாங்க. எனக்கு சம்பளம் இவ்வளவு, அல்லது நான் வேலை செஞ்சா இவ்வளவு, ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு, 15 பெருக்கினா இவ்வளவு. இந்த சைவ கடையில தோசை போற மாதிரி 15 உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க வேண்டி வரும். அவ்வளவு பேருக்கு கொடுத்தா என்ன ஆகும்? இப்படி கணக்கு போட்டிருந்தா இங்க நாங்க எல்லாம் இருக்கவே மாட்டோம், பலர்கள் இருக்க மாட்டோம். அந்த கணக்கு வரல. சரி, அதுக்காக வேண்டி உம்மா வெளியே போய் சம்பாதிச்சாங்களா? நீங்களும் போங்கம்மா, நீங்களும் போய் சம்பாதிச்சுட்டு வாங்க. வீட்டுல 15 புள்ள, 5 உங்களுக்கு, 10 எனக்கு. நான் மாப்பிள்ளை சுட்டி 10 எனக்கு, 5 உங்களுக்கு. நீங்க 5க்கு சாப்பாடு கொடுங்க, நான் 10க்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு பேசினாங்களா? இல்ல. ஆனால் அந்த 15க்கும் சாப்பாடு சேர்ந்துச்சு. அவங்க லைஃப்ல நம்மள மாதிரி பெருசா சம்பாதிக்கல. அவர்கள் சம்பாதித்ததில் கொஞ்சம் மிந்தி பிடித்ததுலதான் அவங்க வீடு கட்டினாங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி, கூடு கட்டுற மாதிரி சேர்த்து வீடு கட்டினாங்க. அந்த வீட்டில் தான் எல்லாரும் வசிச்சாங்க. அங்க இருந்தாலும் திருமணம் முடிச்சு போனாங்க. நான் கேட்கிறேன், அந்த காலத்துல பரக்கத் ஒண்ணு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, திருக்குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் என்பது முபாரக்கானது. இந்த மாதம் பரக்கத்தான மாதம். அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்களிடம் ஷஹ்ரு ரமலான் வந்து விட்டது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஷஹ்ருன் முபாரக் என்றாங்க. பரக்கத் பொருந்தி ஒரு மாதம் உங்களிடம் வந்திருக்குது என்றாங்க. இந்த மாதத்துல நீங்க பரக்கத்தை சரியாக, பரக்கத்தை அல்லாஹ்விடம் கேட்டீங்கன்னா, நீங்க சரியா நடந்தீங்கன்னா அந்த பரக்கத் தெரியும். இதே மாதிரி எந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படுவதோ அந்த குர்ஆனுடைய பரக்கத்தின் ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த டிவி எல்லாம் இருக்கல. டிவி வந்தாலும் ரூபவாயினி, ஐடிஎன் மட்டும் தான் இருந்துச்சு. 2000 ஆண்டு தான் இந்த சீரசேலை இதெல்லாம் வந்துச்சு. மிலேனியத்துல தான் தொடங்கினாங்க. சோ ரூபவாயினி, ஐடிஎனும் 6 மணி ஆனா அவங்க மத சடங்குகள்ல ஈடுபட்டுருவாங்க. அந்த நேரம் எந்த வீட்டிலையுமே இந்த ரூபவாயினி, ஐடிஎன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பெரும்பாலும் அது சிங்கள மொழியில இருக்கு. தமிழ் மொழியில ஒரு ஞாயிறு சனிக்கிழமையில பொன்மாலை பொழுதுன்னு ஒரு போன் நினைக்கிறேன், அந்த ஒன்றதான் பார்ப்பாங்க உட்கார்ந்து. அது நான் சரியெல்லாம் சொல்லல. இதுதான் முஸ்லீம்களுக்கு இந்த யூடியூப்பும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. உட்கார்ந்து போட்டு அதுல பாக்குறது ஒண்ணு பார்த்துட்டு அதை முடிச்சிருவாங்க. ஸ்ரீலங்கால யார் 2 பேர் நடிப்பாங்க. இந்த ஒரு கதை போகும். இவ்வளவுதான் என்டர்டெயின்மெண்ட். ஆனால் 6 மணி ஆகிற நேரம் யாரும் சொல்லாமலேயே மக்ரிப் வருகிற நேரம், ஒவ்வொரு வீடுகளில் தாண்டி போகிற நேரம் குர்ஆனுடைய ராகம் கேட்க ஆரம்பிக்கும். அவர்கள் குர்ஆனை மிகவும் படித்தவர்கள் அல்ல, குர்ஆனுடைய விளக்கம் பெற்றவர்கள் அல்ல. ஸமிஅனா வ அத்தஅனா, அவர்கள் செவிமடுத்ததை கட்டுப்பட்டிருந்தார்கள். அவங்க அதை ஓத ஆரம்பிச்சாங்க. அவர்கள் அதை நம்பினார்கள், அவருடைய பரக்கத்தை நம்பினார்கள். அவங்க ஓத ஆரம்பிச்சாங்க. அந்த வீடுகளை கடந்து போகிற நேரம் அல்லாஹ்வுடைய வேதம் ஓதுகிற சத்தம் கேட்கும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அல்லாஹ்ட வேதம் ஓதப்பட்ட வீட்டுல, தண்ட பெண்ணை கௌரவமா வச்ச வீட்டுல, தண்ட கணவன் ரப்பு எனக்கு ரிஸ்க் தருவான் என்று நினைத்த வீட்டுல, அதெல்லாம் மேலாக மனைவிமார்கள் சொல்லுவாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, வெளியே போய் வந்தா ஆறாம ஒரு அம்பேஷம் கொண்டாந்துடாதீங்க. அப்ப 25 அம்பேஷம் 1 ரூபா காலம் அம்பேஷம் கொண்டாடாதீங்க. ஏன்னா எங்க பிள்ளைக்கு அது கொடுக்கல. ஒரு கண்டெய்னர் நிறைய மடல் போவைக்கு பன்றி அரிசி வந்துட்டு, கண்டெய்னர் ஃபுல்லா. உங்களை யாருக்காவது பிரிச்செடுக்கலாமா, பங்கு போடலாமா? அப்படி கப்பலை கொண்டாந்து வச்சாலும் நாங்க எடுக்க மாட்டோம். அது எத்தனை கோடின்னு சொல்லி எங்களுக்கு ஹராம், நாங்க தொட மாட்டோம். இன்றைக்கு நம்ம பன்றி அரிசி மட்டும்தான் அப்படி பாக்குறோம். வியாபாரத்தில் ஹலால் ஹராம் பார்க்கல. இந்த நாட்டு மக்கள் நமக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? முதலாளி. நாங்களா போய் எங்களுக்கு முதலாளி சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை. அவர்கள் எங்களுக்கு வச்ச பேர். நாங்க சின்னத்துல எங்களுக்கு சொல்லுவாங்க. மாற்று மத அன்பர்கள் எங்க வீடுகளை தேடி வந்து தங்க நகைகளை கொடுத்துட்டு போவாங்களாம். ஏன்னா அவங்க வீட்டுல உள்ள கணவர்மார்கள் குடிப்பாங்க. குடிச்சிட்டு வந்து பிரச்சனை போட்டா உள்ள கொஞ்ச நெஞ்ச தங்கமும் இல்லாம போயிடும். அதுக்கு அவர்கள் முஸ்லீம் வீடுகள் கையில கொடுத்துட்டு, இது கொஞ்சம் பாதுகாத்து தந்துரு, எங்க புள்ள பெருசான புறம் தாங்க, எங்கள்கிட்ட வியாபாரத்துக்கு வருவாங்க. ஏன் நாங்க வந்து அவங்க மதத்தில் உள்ளவங்களா? ஏன் எங்கள்கிட்ட எடுக்கணும்? அவங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியாதா? 5 ரூபாய்க்கு எடுத்து 6 ரூபாய்க்கு வித்துடலாம். நீங்க அளவு நிறுவைகளை நேர்மையா நடப்பீங்க.
சல்லிய வச்சுட்டு போனீங்களா கூப்பிட்டு கொடுப்பீங்க, நேத்து வச்சுட்டு போயிட்டீங்கப்பா எடுத்துட்டு போங்க. இது அளந்து சரியா பிழையா அளந்துட்டோமோ நாங்க ஸ்கேல்ல மாத்த மாட்டோம், நேர்மையா நடந்தோம். அதனால அந்த மக்கள் சிரித்த முகத்தோட வந்து எங்களுக்கு முதலாளி என்றாங்க. நாங்க இருக்கிறது எங்க? மெடல் போவையில, இந்த கண்டியில இந்த பகுதிகள்லாம் மன்னர்மார்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு பேர் தந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் சில பேர் கண்டியில பேர் சொல்ற நேரம் வைத்திய ரத்ன முதியான்சலாகி அப்துல் காதர். அது என்னப்பா வைத்திய ரத்ன முதியான்சலாகின்னு கேட்டா மன்னர் கொடுத்த பட்டம் அது. அந்த அளவுக்கு நேர்மையா நியாயமா ஒழுக்கமா நடந்த ஒரு சமுதாயம். அதனாலதான் இந்த ஊர்ல எங்க போனாலும் இந்த நாட்டுல வியாபாரிகள் என்றால் முஸ்லீம்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நேர்மையும் நியாயமும் ஒழுக்கமும் அடக்கமும் அப்படி இருந்த ஒரு கூட்டம். அப்ப மார்க்க விளக்க கூட்டங்கள் பெருசா இல்ல, கொஞ்ச நெஞ்ச மார்க்கம் இருந்தாலும் தெரிந்த மார்க்கத்தோட நடந்தாங்க. அப்ப 15 புள்ளையும் வயிறு நிறைஞ்சிச்சு, வீடுகள்ல அமர்களும் இருந்துச்சு. 6 மணிக்கு படிக்கட்டுல உட்கார்ந்து உம்மா அப்பா உட்கார்ந்து பேசினாங்க, சந்தோஷமாக மகிழ்ந்தாங்க. அவங்க வீட்டுல அடுத்த விஷயத்தை யோசிச்சாங்க. இன்றைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர், இன்றைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர். அன்புக்குரியவர்களே, மடல் கோவையில இருந்து அன்றைக்கு ஒரு அரசாங்க வேலை செய்யணும்னா மாவனல்ல டவுனுக்கு போகணும். ஒரு வேலையை செய்யறதுக்கு அன்றைக்குரியவர் காலையில கிளம்பிட்டாருன்னா மாலையில வருவார். அன்றைக்கு அவர் வேலை பேங்குக்கு போயிட்டு வந்திருப்பார். முழு நாள் வேலையும் இங்க இருந்து அங்க போய் வர. இன்றைக்கு பேங்க் போறா 2 நிமிஷம். என்ன செய்யணும்? டிரான்ஸ்பர் பண்ணணுமா? ஒரு பட்டன் அமுழ்த்தினா 2 மினிட்ஸ் வேலை முடிஞ்சு. அன்றைக்குள்ளவர் காலையில எழும்பி ஆபீஸ் ஏஜி ஆபீஸ் போனவர் அவர் மாலை இருட்டுப்படுகிற நேரம் வந்திருப்பார். ஆனா அவங்க வீட்டுல எல்லோரும் சாப்பிட்டு இருப்பாங்க, மகிழ்ந்திருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இன்றைக்குள்ள குடும்பம் சந்தோஷமா? இன்றைக்கு 25-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள குடும்பம் சந்தோஷமா? நீங்க சொல்லுங்க தாய்மார்களே. நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்விக்கு நீங்க உங்க கல்வால பதில் தந்து இந்த உரை முடிகிற நேரம் நாம் நம்மளை மாற்றிக் கொள்ளணுமா, இல்ல போனா போக்குல இப்படியே போவோமா? நான் வெறுமறை கருத்துக்களை பதிவு செய்ய வரவில்லை. உங்கள்ட்ட சில விஷயத்தை சொல்லி இந்த அட்வைஸை கேட்டுட்டு போங்கன்னா அது நான் தேவையில்லை. தீனுல் இஸ்லாம் நமக்கு தந்த அருமையான வாய்ப்புகளை எல்லாம் நாம் குளித்தோண்டு புதைத்து விட்டு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை என்று சொன்னா யார் மேல குற்றம் என்பதை உணர்வதற்கு பேசுகிறேன். நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்க தாய்மார்களின் பக்கத்துல வைங்க. முதியவர்கள் நிக்கிறீங்க. இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு பட்டன் நெசிக்கினா உங்களுக்கு அன்றைக்கு அம்மியில போட்டு இதுல போட்டு ஒரு சம்பல் செய்யறா என்ன பாடு சுபஹானல்லாஹ். இன்றைக்கு ஒரு பட்டன் நெசிக்கிட்டு அமிழ்த்திட்டு இருந்தா அது பாட்டு. இன்னைக்கு ஷோட்டிங் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு கடையில செஞ்சதை வீட்டுல செய்யறதை விட நயத்துக்கு வாங்கலான்றீங்க. அந்த அளவுக்கு எல்லாம் இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 2 புள்ளட துணிமணியை கழுவுற உங்களுக்கு இடுப்புல பிடிக்குதா, முட்டுல பிடிக்குதா? நான் இல்லைன்னு சொல்லல, என் வைப்புக்கு பிடிக்கதான் செய்யும். என்ன கஷ்டம், அவ்வளவு பலகீனம் ஆயிட்டோம். அன்றைக்கு 15 புள்ளட உடுப்பத்தை வச்ச தாய்க்கு எங்கேயும் பிடிக்கலையம்மா. அவர்களுக்கு என்ன சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை புரியுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், நீங்க வாழ்றீங்களா? உங்க புள்ள வாழுதா? இன்றைக்கு 50 வருடங்களுக்கு முன்னாடி அவர்கள் மகிழ்ந்தார்களான்னு கேட்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. கொஞ்சம் பிளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போவோம். அவசரமா பிளைட் போக இயலாது. நாங்க மனசாலை அமெரிக்காவுக்கு போய் பார்ப்போம், அல்லது போன 4 பேர்ட்ட கேட்டு பார்ப்போம் அமெரிக்கால என்னன்னு. அமெரிக்காவுடைய வாழ்க்கை தெரியுமா? அது மடல் பவை இல்லை, அது ஹெம்மாத்தகமே இல்லை, அது மாவனல்ல இல்லை. வல்லாஹி நீங்க திகைச்சு போயிருவீங்க. அவ்வளவு பெரிய பொருளாதாரம் அவர்களுக்கு கொட்டுது. எவ்வளவு பெரிய பொருளாதாரம் நினைக்கிறீங்க? என்னுடைய நண்பர் ஒரு ஆள் அமெரிக்காவில் ஒரு லேடிக்கு அக்கவுண்ட்ஸ் பார்க்கிறார். அவர் ஒரு மௌலவி, அதாவது அவங்க ஐடி படிச்சிருக்கிறாரு, அதாவது அக்கவுண்ட்ஸ் பார்க்கிறார். என்ன நினைக்கிறீங்களா நீங்க? நாம ஷொக்காகி போயிருவீங்க. வல்லாஹி நோம்ப பிடிச்சு அவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன், அவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். அந்த பொம்புல ஒரு அவன் நர்ஸ் 2 ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறான். 2 ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ். நம்ம நாட்டு நர்ஸுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 2 ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சா எவ்வளவு கிடைக்கும்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம நாடு மாதிரி இல்ல, ஒவ்வொரு தொழிலுக்கு ஒவ்வொரு டைம் கொடுப்பாங்க. ஹார்ட் ஒர்க்குக்கு வேற. ஏன்னா பைலட்டை பாத்தீங்கன்னா அவர் நேரடியா வந்து அப்படியே உட்கார இயலாது பிளைட்ல. அவர் அதுக்கு முன்னாடி இத்தனை அவர் தூங்கி இருக்கணும். அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவர் இப்படி வரணும். பிளைங் அவர்ஸ் இருக்கு, அதை தாண்டி அவர் ஓட்ட மாட்டார். ஏண்டா மேல போற நேரம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா பிரச்சனை. அவர் மூளை அப்படி கிளியரா நிக்கணும்.
அவசரமா ஒரு பிரச்சனை என்றா 400 பேசஞ்சருடைய வாழ்க்கை நிக்கு. அவர் முடிவெடுக்கணும். தரையில இறக்குறதா, கடல்ல இறக்குறதா, எங்க இறக்குறது, என்ன பண்றது? காலு மோடல கை மோடலன்னு சொல்லலாது. பிளைட்ல ஏதாவது தீப்பத்தி எரிஞ்சா என்ன பண்றது? ஆகாயத்துல பறக்குது. 1 கிலோ 2 கிலோ இரும்பு இல்ல, 400 பேரை போட்ட டன் கணக்குல பறக்குது. சாதாரணமா இங்க கொண்டாந்து 2 கிலோ இரும்பு பறக்குது பள்ளிவாசல் பக்கத்துல ஒருத்தரை காட்டிட்டாருன்னா முழு பேரும் ஒன்று சேர்ந்து இரும்பு பறக்குதாமே. அது தலைக்கு மேல பறக்குது டன் கணக்குல. அதை எடுத்துட்டு போன பைலட் அப்படி வேணும். அதனால அவங்களுக்கு ஹவர்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஃபிளைங் ஹவர்ஸ். அவங்க எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், எவ்வளவு நேரம் தூங்கணும், எப்படி ரெஸ்ட் எடுக்கணும், இது மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் டைம் கொடுப்பாங்க. சில பேர் டபுள் வேலை பண்ணுவாங்க. ஏன் ஒண்ணு பண்ண, என் உடம்புல அவ்வளவு இருக்குது. அந்த நர்ஸுடைய சம்பளம் என்ன பண்றாங்க, இலங்கையில இருந்து அவங்க நிறைய சொத்து இருக்கு. அந்த சொத்து அமெரிக்கால ஒரு கிட்டத்தட்ட 40% டாக்ஸ் கட்டணும். 100 ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்கன்னா 40 ரூபாய் அரசாங்கத்தை கட்டிடணும். அதான் அவங்க வளர்ச்சி. கெட்டினாதான் அவங்களுக்கு அவங்க வேற எல்லாம் தருவாங்க. அதுக்காக வேண்டி அவர்களும் வேலை பண்ணுவாங்க. சில அவங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்டுக்கு எப்படி டெக்ஸ காட்டாம இருக்கு, என்ன பண்ணணும். அதுக்கு அவங்க சில வேலை பண்ற மாதிரி இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அங்க சில பில்டிங்களை இவர் கையில ஒப்படைச்சிருக்கிறார். இவர் இங்க இருந்து என்ன பண்ணுவாருண்டா, அப்படியே வந்தா ஒரு ஆள் வருவாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கணும் 10 நாளைக்குண்டா அவ வரவே மாட்டான், ஒண்ணும் பண்ண மாட்டான். இவர் கையில அவ்வளவு கீயையும் கொடுத்திருக்கு. இவர் கையில திறப்பு கொடுத்த அமெரிக்காவுக்கு போயிட்டு தான் திறந்துட்டு வரணும். அது டிஜிட்டல் கீ. இங்க இருந்து பாஸ்வேர்டு அடிச்சுட்டாருன்னா சிசிடிவில தெரியும் கதவு திறக்கும், போங்கண்டுவாரு. இங்க இருந்து திறப்பாரு அமெரிக்கா கதவை. திறந்துட்டு நீங்க போங்கன்னுட்டு போன போற வந்தா இவ்வளவு பேங்குக்கு இது பண்ணுங்க, அவரா கதவை பூட்டிடுவார். ஓட்டோவா க்ளோஸ் ஆயிடும். எல்லாம் சிஸ்டமேட்டிக் இங்க இருந்து செய்வார். அந்த அம்மா ஒரு மாதத்துக்கு 4 கோடி அவட சம்பாத்தியம். எவ்வளவு சம்பாத்தியம்? 4 கோடி. தாய்மார்களே, எனக்கு ஒரு ஆள் இங்க கை தூக்கி சொல்லுங்க பாப்போம். எனக்கு 4 கோடியில 3.5 கோடி நான் சம்பாதிக்கிறேன். வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலும் 4 கோடியை பார்க்காதவர்கள் 100க்கு 90 பேர் இருப்போம். ஒரு 10 வீதம் பிசினஸ் பண்ணி அது பண்ணி மாசத்துக்கு 4 கோடி சம்பாதிக்கிறவங்க இருப்பீங்க, வருஷத்துக்கு 4 கோடி சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு பெண், ஒரு லேடி, ஒரு பெண்ணு ஒரு ஆஸ்பத்திரியில நர்ஸ் ஆகி கடமை புரிஞ்சு, ஏண்டா இங்க இருந்து நம்ம நாட்டு ஆட்கள் அமெரிக்காவுக்கு போனாங்கன்னு வைங்க, அங்க உட்கார வச்சு அவங்களுக்கு பெரிய பெரிய தொழில் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. எங்களை பார்த்து சொல்லுவாங்க, யூ பீப்பிள் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, 3ஆம் உலக நாடு மக்கள், உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? கிளீன் த வாஷ்ரூம். ஏப்பா வாஷ்ரூமை கழுவிட்டு வா. ஒன்னேலாம் உருப்படாத மக்கள், உனக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு எங்களை பார்த்து அப்படிதான் நினைக்கிறான். நீ என்னப்பா கண்டுபிடிச்ச? எல்லாத்தையும் உடைக்கதான் தெரியுது. உனக்கு மைக் தெரியுமா, போன் தெரியுமா? நாங்க கண்டுபிடிச்சது. நீங்க போய் ஆபரேட் பண்றீங்க. உங்க அறிவெல்லாம் பெருசா வளரல. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிங்க. அப்படி பெட்ரோல் அடிச்சவன் இங்க வந்து வீடு வாங்கி வாகனம் வாங்குறாருண்டா, ஒரு லேபர் கேட்டகரியில உள்ளவர். அங்க உள்ளவன் என்ன சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறீங்க? அன்பா அந்த தாய்மார்களே, பொருளாதாரம் கொட்டுது. இப்ப உங்களுக்குள்ள ஒரு ஆசை வரும், ஏண்டா மடல்பவையில பிறந்தோம், அமெரிக்காவுல பிறந்திருக்கேன். ஒரு மாதத்துக்கு 4 கோடி வேணாம், ஒரு 50 லட்சம் இருந்தா என்ன? எங்க மாப்பிள்ளையும் கொண்டாந்து கொட்டுறாரு. என்னத்தை தான் கொட்டுறாரு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேருக்கு இப்படி ஒரு ஆசை வரலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வர்றது நியாயம் தான்மா. ஏன்னா ஒரு எத்தனை பெண்களுக்கு என்ன ஹியூமன் சைக்காலஜி, ஆம்பளைக்குள்ள ஒரு சைக்காலஜியும் பொம்பளைக்கு ஒரு சைக்காலஜி இருக்குது. ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு புக் எழுதுறாரு, Why Men's Cry Women's Lie என்றார். சரி, Why Men's Lie Women's Cry என்று எழுதுறாரு. ஏன் ஆம்பளை நிறைய பொய் சொல்றான் கல்யாணம் முடிச்ச போறோம், பொம்பளை ஏன் நிறைய அழுகிறாருன்றதுக்கு சைக்காலஜி ரீசன். ஆம்பளை பொய் சொல்லாட்டி டிவோர்ஸ் ஆகிரும், பொம்பளை அலாட்டி டிவோர்ஸ் ஆகிரும். அவங்க ஒரு விஷயத்தை கேட்கணும்டா, அவன் கொடுக்கிற ஆயுதம் கண்ணீர். ஒரு ஆம்பளைக்கு அதட்டியா என்று பேசினா அவன் பலார்ந்து அரைஞ்சிருவான். அழுதா சுருங்கி மடிஞ்சு போய் சரிமான்றான். ஒருவர் சொல்றாரு, நாங்க என்ன அளவுல பேசி மனிதர்களை என்ன பேசி ஒரு ஆம்பளை நிறைய துடிச்சு பேசி மதிமைக்கு தான் ஏதாவது எடுக்கணும். ஆனா ஒரு பொம்பளை நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க தர்மமா அதான் இதாண்டு. ஒரு பெண் கணவன் முன்னாடி உட்கார்ந்து ஒரு டொட் கண்ணீரை வடிச்சுட்டாண்டா, அந்த அழுகைக்கு அவ டேபிள்ல சாரி வந்துரு. எதனால ஒரு சின்ன கண்ணீர்ல அவ சாதிச்சிருவோம். அவ்வளவு பவர் உங்களுக்கு. இந்த நாட்டு சிங்கள மக்கள் அவங்க சொல்லுவாங்க ஹெட்டாட்ட மாயமண்டு அப்படின்னு. என்ன
68 மாயம் இருக்குதான். அதாவது 68 ஒரு ஆம்பளை புடிச்சு புடவைக்குள்ள போட்டுடலாமா, 68 டெக்னிக் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க போட்டு வச்சிருக்கிறாங்களா. முன்னோர்கள் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் டெக்னிக் போட்டா அவன் மணிக்கிறான். ஆம்பளைக்கு உள்ள டெக்னிக் என்னன்னா, எல்லாத்தையும் சொல்ல போனாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 1-2 டூ போட்டுட்டு தான் போகணும். இஸ்லாம் பொய் சொன்னாலே பெரிய பாவம். பொய் சொன்னா கொண்டு போய் எல்லாம் நரகத்துல போட்டுருவான், கடுமையான பாவம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பொய், சில பொய் அனுமதி என்றார். அதுல ஒரு பொய் என்ன தெரியுமா, உங்க மனைவி கொஞ்சம் லேசா சொல்லிடலான்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பொய்யே சொல்ல மாட்டாங்க. பொய் என்ன என்னன்னே தெரியாது. ஏன்னா வாழ்க்கையில இது ரொம்ப தேவையான ஒரு பகுதி. இந்த வாழ்க்கை ஓடணும்டா இது வேணும். ஏன்னா ஹியூமன் சைக்காலஜியை பொறுத்தல, ஒரு பெண்ணை பொறுத்தல உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கணும். அது நடக்காட்டி பிரச்சனையா போயிடும். ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணுமோ அது நடக்கணும். அது நடக்காட்டி பிரச்சனையா போயிடும். நான் ஆம்பளைய பத்தி பேசுற விடுங்க, இன்னைக்கு தலைப்பு நீங்க தானே. உங்களுக்கு என்ன வேணும்? நான் அடிக்கடி சொல்றது, ஆம்பளை பிளஸ் நீங்க மைனஸ். அவர் வேணும்னா நீங்க வேணாம், அவர் செய்யணும்னா நீங்க செய்யக்கூடாது. ஏருக்கு மாற்றமா நம்ம சிந்திப்போம். 2 பேரும் வித்தியாசமா சிந்திப்போம். அதான் ஆம்பளை மாதிரி ஒரு பொம்பளை சிந்திக்க ஆரம்பிச்சா அவன் ஆம்பளைன்னு அர்த்தம். பொம்பளை மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு, இவர் பொம்பளைன்னு அர்த்தம். ஆம்பளை மாதிரி யோசிப்பாரு, பொம்பளை மாதிரி யோசிப்பாரு. இப்ப நான் சொல்ல போக்குள்ள உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்ப சண்டை வர்றது நியாயம் தானே. அவர் ஆம்பளை மாதிரி யோசிச்சா, நான் பொம்பளை மாதிரி யோசிச்சா. இதுதான் அமெரிக்கா கடைசியில முடிவெடுத்தாங்க. சைக்காலஜி எல்லாம் படிச்சு முடிஞ்சிட்டு அவங்க சொன்னாங்க, சரிம்மா அவன் ஆம்பளை மாதிரி யோசிக்கிறான், நான் பொம்பளை மாதிரி யோசிக்கிறேன், எங்களுக்கு சண்டை வரும். அதை விட நான் ஆம்பளைய கல்யாணம் முடிச்சுட்டு போறேன்னா விளக்குச்சா, நான் பொம்பளைய கல்யாணம் முடிச்சுட்டு போறேன்டாங்க. ஏனண்டா டயர் பெச்சாயிட்டுன்னு வைங்க, வாகனத்துல வைஃப்ட கோல் அடிச்சு சொன்னா, வர்ற வழியில டயர் பெச்சாயிட்டுமா, ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும், நீங்க ட்ரெஸ் பண்ணியா நிக்கிறீங்க, கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் தாங்க, நான் வந்துருவேன் இன்ஷா அல்லாஹ்டா. அவன் என்ன பதில் சொல்லுவான்? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், 10 மினிட்ஸ் நான் வெயிட் பண்றேன். அது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். எங்கேயாவது ஒன்றுல போட்டு இருப்பீங்க, ரோட்ல எல்லாரும் தான் போறான், உங்க டயர் மட்டும் பெச்சாவுதாண்டா எங்கேயாவது ஒரு முடுக்க போட்டிருப்பீங்க, ஓட்ட தெரியாது, அதானே அப்படின்னு முடிச்சிருவாங்க. அதனால சைக்காலஜி இவன் என்ன பண்றான், அடடா என்ன பிரச்சனை சொல்லி ஆறுதல் படுத்துவான்டா, அதே அடுத்த போன போடுறான் கூட்டாளி, டயர் பெச்சாயிட்டு மச்சான், என்ன செய்யறது, நீங்க எதிர்பார்த்துட்டு நிக்கிறீங்களா, நான் வர்றேன், நான் இன்னொரு 10-20 மினிட்ஸ்ல வந்துருவேன், நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டூர் போயிருவோம், எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் தரலாமா? நோ ப்ராப்ளம் மச்சான், நான் என்ன செய்யணும், வரணுமா, எங்க வரணும், பக்கத்துல எங்க இருக்கிறீங்க, நான் கூகுள் பண்ணி டயர் கடை ஒன்று காட்டட்டுமா, இல்ல என் ஃப்ரெண்ட் யாராவது இருக்கான்னு பாக்கட்டுமா? ஓஹோ, என் நண்பர் என்ன அதை விட புரிஞ்சிருக்கிறாரே, அவரை கல்யாணம் முடிச்சுட்டு போகணும்னு முடிவெடுத்தான். சோ இதெல்லாம் உங்களுக்கு நேர்மையா விளங்கும். வெரி குட் ஐடியா, விளங்குச்சா? ஏன்னா இந்த பக்கம் இப்படி பேசுற நேரம், ஆமா வெரி நைஸ், விளங்குச்சா? பொம்பளை நினைச்சா என் ஃப்ரெண்டு என்ன நல்லா புரிஞ்சிருக்கிறான், இந்த கணவன்கிட்ட போய் அவர் என்ன அடிமையா வச்சு ஹேண்ட்பேக் வாங்கி கேட்டா 100 விஷயம் பேசுறாரு. பைனான்சியல் ஃப்ரீடம் எங்களுக்கு வேணும், நாங்க விரும்பியதை நாங்க வாங்கணும், நாங்க விரும்பியதை நாங்க உடுக்கணும், இவர்கிட்ட எங்களுக்கு அடிமையா இருக்கே இல்லாது. ஓ நைஸ், குட், உண்மைதான், நீங்க அடிமையாக போறீங்க. சோ இதனால் உலகம் சில முடிவுகளை எடுக்குது. அப்ப நாம பேசுற டைம்ல உங்களுக்கு வெள்ள வழங்குது, ஆணுடைய சைக்காலஜி வேற, பெண்ணுடைய சைக்காலஜி வேற. அதனால பொம்பளை உங்களுக்கு எது தேவை தெரியுமா? நம்பர் 1. அதாவது என்னோட இன்னொரு நண்பர் இருந்தார். அந்த நண்பரை பொறுத்தளவுல அவர் ஒரு எம்பசிடர் டிரைவர். அவர் என்ன பண்ணாருன்னா, எம்பசியில வந்து சில நேரம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அப்ப பெரிய பிரமுகர்லாம் வருவாங்க. வந்துட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணுவாரு, இவர் சொல்றாரு, எனக்கு என் நல்ல நெருங்கிய நண்பர், அதாவது வந்தா அங்க பெரிய ஃபங்க்ஷன் வந்த உடனே எம்பசியில அந்த ஃபங்க்ஷன்ல ஆண்கள் பெண்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, சாப்பாடு வைப்பாங்க, 5 ஸ்டார்ல பெரிய சாப்பாடு. அந்த சாப்பாடுல ஆண்கள் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, பெண்கள் வந்துட்டாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க, நாக்க வச்சுதான் ப்ரான்ஸ் உழுங்குவாங்க. ஏன்டா லிப்டிக்ஸ் அணிஞ்சிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். என்னண்டா இவருக்கு வயிறே பத்துமா, எங்க வீட்டுல எங்க புள்ள துடிக்குது, ஹலால் உணவு இருந்தா வெக்கம் இல்லாம போய் முடிஞ்ச பிறகு கேட்பாரா, இவ தரலாமா, ஹோட்டல்ல கேட்பாரு, நான் எம்பசிடர் டிரைவர், எனக்கு தாங்க, ஏன்டா இவ்வளவு பேலன்ஸ், போற வழியில ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுல போய் பாக்கிய சாப்பிடுங்கன்னு வர. ஏண்டா வந்தவங்க கையில இப்படி அந்த லிப்டிக்ஸ் அப்படி மேக்கப் இப்படி உழுங்கினா போதும், வயிறு நிறைஞ்சிருக்காது, ஒன்றுதான் போயிருக்கும், டேப்லெட் குடிக்கிற மாதிரி. இட்ஸ் ஓகே, எவ்ரிதிங் ஓகே. சாப்பாடு முடிஞ்சு வயிறு நிறைஞ்சிட்டான், வயிறை விட்டு ஒன்றும் நிறையல.
எப்படி ஒரு பெண்ணுக்கு வயிறு நிறையும் தெரியுமா? நீங்க ஒரு வலிமாக்கு போய் வயிறு முட்டை சாப்பிட்டு உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிச்சான்னு கேட்டா யாராவது உங்களை பார்த்து இன்றைக்கு கொஞ்சம் அபாய அப்செட் மாதிரி யார்கிட்ட தச்சுங்க, முழு சாப்பாடும் அப்பவே வைத்து அதாவது ஜீர்ணிக்காது. அன்றைக்கு அப்படியே நீ ஒன்றுமே சாப்பிடல, வலிமாக்கு வந்திருக்கிறீங்க, உங்க ட்ரெஸ் அழகெல்லாம் பார்த்து சூப்பரா இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ் என்ன அழகு. அன்றைக்கு ஒரு கிழமைக்கு உங்களுக்கு பசியே வராது, அவ்வளவு பசுந்தானா. ஒரு பெண்ணுக்கு என்ன தேவைண்டா தான் அழகு என்று தேவை. ஆம்பளைக்கு கல்யாண வீட்டுக்கு போல நீங்க ட்ரெஸ் பண்ற மாதிரி அவர் ட்ரெஸ் பண்ணி இங்க 4 செயின் போட்டு 4 கம்மல் போட்டு மோதிரம் எல்லாம் போட்டு அப்படிலாம் போய் கல்யாண வீட்டுல அப்படி நிக்க மாட்டார் லிப்டிக்ஸ் அடிச்சு. அது சில பேர் அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி அடிச்சாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க. அப்படி லிப்டிக்ஸ் எல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஏனண்டா அவங்க சாப்பாடு டேபிள பார்ப்பாங்க. இன்றைக்கு இந்தியாவில இருந்து ஒரு செஃப் வந்து பார்பிக்யூ சிக்கன் போட்டு அப்படி ஒரு நெய் பிரியாணி, வேர்ல்ட் கிளாஸ் நெய் பிரியாணி என்றா அவர் போனது பிரியாணி தான். அவர் ஷர்ட்ல மஞ்சள் ஏதாவது பட்டாலும் நோ ப்ராப்ளம், அது கொஞ்சம் கழுவி கொள்ளலாம் நோ ப்ராப்ளம். அந்த இடத்துல அவர்கிட்ட பார்பிக்யூ சிக்கன் யாராவது எடுத்துட்டாங்கண்டா அவர் பெரிய கோடீஸ்வரர் ஆனாலும் அவர் முகம் சிக்கனா போயிடும், அப்படியே கோழி மாதிரி ஆயிரும். ஏன் போஷனை எடுத்துட்டானே அவருக்கு அன்றைக்கு சாப்பிட்டா தான் வயிறு நிறையும். ரோட்ல போற நேரத்துல 4 பேர் ஹாஜியார் சூப்பரா இருக்கிறீங்க, அது சூப்பர் பரவாயில்ல சாப்பாடு இருக்கு. எனக்கு சாப்பாடு முக்கியம். மெட்டர் என்னன்னா ஹியூமன் சைக்காலஜி. ஆணுடைய உணர்வு வேறு, பெண்ணுடைய சைக்காலஜி வேறு. அதனாலதான் சொல்றேன், ஆம்பளைக்கு எப்ப உங்களுக்கு சாப்பாடு பள்ளியில வச்சிருக்கிறோம்டா ரொம்ப விரும்பி வருவீங்க. பெண்கள் இஃப்தாருக்கு வர்றதை விட ஆண்களுக்கு இஃப்தார்ண்டா இன்றைக்கு நாய்க்கு சாப்பாடுண்டா மேக்சிமம் சந்தோஷமா வந்து பயான் கேட்பாங்க. பயான்ல இல்ல சந்தோஷம், முடிஞ்ச பிறகு இஃப்தார்ல சந்தோஷம், அதுக்கு பிறகு சாப்பாடுல சந்தோஷம், அதுவும் அந்த மாதிரி இருக்கணும். பொம்பளைக்குள்ள சந்தோஷத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவங்க உடுக்கிற ட்ரெஸ் மேக்சிமம் உடுத்துட்டு போய் அதுலதான் அவங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி பெண்களுக்கு எதுல சந்தோஷம்? ஷாப்பிங் பண்றது சந்தோஷம். ஒரு ஆம்பளை உட்கார வச்சு எப்ப உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் கார்டு தரட்டுமா அல்லது சாப்பாடு தரட்டுமா, சாப்பாடு கிடைக்காட்டியும் பரவாயில்ல ஷாப்பிங் கார்டு மட்டும் தந்துடாதீங்க, கன்றாவி அங்க போய் நிக்கணுமே, அதுல இந்த நூலுக்கு அந்த நூலை பார்ப்பாங்களே அப்பெல்லாம் கால் வலிக்குமே, அப்படின்ற உணர்வு வரும் பாருங்க. பெண்கள் மெச் பண்றது பெண்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஆண்கள் அதை புரியாவிட்டால் வைஃபோட கோபம் வரும். அது அவங்க இன்ட்ரெஸ்ட், அவங்க எவ்வளவோ லைஃப்ல அர்ப்பணிச்சாங்கன்னு இவர் புரியாட்டி அந்த இடத்துல நிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும், பொறுமையை இழக்க வேண்டி வந்துடும். ஆணுக்கு எது இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? வர்றது இன்ட்ரெஸ்ட். பெண்ணுக்கு எது இன்ட்ரெஸ்டா? அனுப்புறது இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா இவர் வந்து டேபிள் உட்கார்ந்து கேஷியர் டேபிள்ல 4 பில் போட நின்றுட்டே இருந்து பில்ல போட்டாருன்னா கால் கடுக்கவே கடுக்காது, கை வலிக்கவே கழிக்காது. சீசன் டைம் வந்தா ராத்திரி 12 மணி மட்டும் ஆஜியார் ஒரு பிளேண்ட் இல்லாட்டி பரவாயில்ல விஷயத்தை முடிப்போம், அவசரமா போடுவார். இப்ப எங்கேயாவது கொடுக்க வேண்டி வந்தா கால் வலிச்சு கையில உடைஞ்சு வந்துரும் கால். ஏண்டா சைக்காலஜி சம்பாதிச்சது போகுதேன்னு உணர்வு. பெண்ணுக்கு என்ன வேணும்? விதம் விதமா பிள்ளைகளை உடுப்பாட்டணும். சோ இது பெண்களுக்குரிய சைக்காலஜி. இந்த சிக்கலை தான் இப்ப அவருக்கு சொல்லி எனக்கு தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தலைப்பு பெண்களும் பொருளாதாரமும். அப்ப ஆண்களை பேசக்கூடாதான், பெண்களை உட்கார வச்சு பொருளாதாரத்தை பேசணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைய எப்படி அணுகிறது? உங்களுக்கு ஒன்று விருப்பம், அவங்களுக்கு இன்னொன்று விருப்பம். இந்த ரெண்டும் சேர்ந்து வாழ போக்கல 2 பேரும் ஒன்றை விரும்பினாதான் வண்டி ஓடும், இல்லண்டா வண்டி 2ஆ பிரிஞ்சு. இப்ப நாம கொஞ்சம் அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லலாம் இல்லையா, அங்க கொஞ்சம் போய் வீடுகளை எட்டி பார்ப்போம். என்ன ஆகுது? அமெரிக்காவுடைய வீட்டுல ஒரு பொம்பளை சம்பாதிக்கிறத நான் சொல்லிட்டேன். அங்க போனீங்கன்னா ஆம்பளையும் சம்பாதிப்பாங்க, பொம்பளையும் சம்பாதிப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப கம்மி. மடல் பொம்மையில ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப கூட. இங்க கேட்ட ஹவுஸ் ஒய்ஃப் எங்கன்னா எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப். ஒரு 10 வீதம் நான் டீச்சர், நான் இதண்டுவாங்க. அது போக மத்த பேரெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப். அமெரிக்காவுல அங்க நிறைய பேரை கேட்டீங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஏன் தெரியுமா? அங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இடம் இல்லை. எல்லா பொம்பளையும் ரோட்ல இறங்கி வேலை, ஆபீஸ் போவாங்க, நைட்டு கிளப்புக்கு போயிடுவாங்க. அவங்க அதனால அவங்களுக்கு நிறைய செலவு இருக்குது, சலூன் போகணும், எக்கச்சக்கமான செலவு இருக்குது. சோ அங்க உள்ள பெண்கள் அவங்க சம்பாதிச்சு அவங்க வாழ்வாங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரப்போம். இது வரைக்கும் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நியாயமா பேசணும்னா இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மடல் பகுதியில் உள்ள நீங்க உங்க கணவர் வெளியே போய் நீங்க வீட்டுல இருந்து அவர் கொண்டு வந்து தர்றதை வச்சு குடும்பம் நடத்துறீங்க. அமெரிக்காவுல ஆணும் சம்பாதிக்கிறாங்க, பெண்ணும் சம்பாதிக்கிறாங்கடா. அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளைண்டா,
ஆண் இத்தனை கோடி சம்பாதிக்க ஏன் பெண்ணு வெளியே போகணும்? அவங்களுக்கு போதாதா? போதாதண்டா அவங்க பரம ஏழைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாம் குவான்டிட்டி என்று ஒன்று பேசு. உங்க கையில 1 கோடி இருந்து 2 கோடிக்கு செலவண்டா நீங்க ஏழை. உங்க கையில 10,000 இருந்து 8,000 செலவண்டா நீங்க பணக்காரன். உங்கள்கிட்ட எவ்வளவு மீறு, அதாவது செலவு கம்மியா, நீங்க சம்பாதிக்கிறத விட செலவு கூட. பிள்ளைகளை வாப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டி போறாரு அல்லது ஒரு அபாயம் எடுத்து கொடுக்கிறார், முகத்துல எந்த மலர்ச்சியும் இல்லை, சிரிக்கவே இல்லை, சந்தோஷமா பார்க்கவே இல்லை. வாப்பா கல்வி என்ன ஆயிரும் தெரியுமா? வெந்து போயிரும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் இருந்த ஒரு உடுப்பெடுத்து அந்த முகத்தை பாரு இப்படி வச்சிட்டு இருக்கிறீங்களே, துடிச்சு போயிருவார். அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு வாப்பா சின்ன ஒரு சம்பாத்தியத்தோட தன்னை மகளை கூட்டி போய், மகள் இது போதுமான்னு கேட்டா சின்ன ஒரு ட்ரெஸ் எடுத்து, அல்ஹம்துலில்லாஹ் வாப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பி வாப்பா, ஐ அம் ரியலி ஹாப்பி யா வாப்பா, நீங்க எனக்கு இதை வாங்கி தந்தீங்களே, இது இல்லாதவங்களும் இருக்கிறாங்களேன்னு ஒரு கல்வை ஒரு வாப்பா சுவைத்தால், தன் மகனுடைய கண்ணை அவர் பார்த்தால் நிஜமாக அவர் அழுகுவார். தாய்மார்கள், நிஜமாக அதுதான் இன்பம். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் லைஃப் உங்களுக்கு வேணுமா? அங்க பணம் கொட்டுது, அங்க பொருளாதாரம் கொட்டுது, அங்க ஒண்டி இல்ல, என்ன இல்ல தெரியுமா? பரக்கத் அல்லாஹ் தொடச்சிட்டான். அங்க பரக்கத்தை தொடச்சிட்டான். தாய்மார்களே, நம்ம அதே ரூட்ல போறோம். எங்களுக்கு தெரிஞ்ச மீடியா எங்களுக்கு படிச்சு தர பாடம் அது பொருளாதாரம், பொருளாதாரம், பொருளாதாரம். நான் சொல்கிறேன், பொருளாதாரம் கம்பல்சரி, பொருளாதாரம் கட்டாயம். ஆனா பொருளாதாரத்தோட உங்க குடும்பத்தை சந்தோஷமா வாழ வைக்கல. நீங்க நினைக்கிற கன்செப்ட் பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் ஹதீஸுக்குள்ள போறேன். நீங்க எது சந்தோஷம், எங்க மகிழ்ச்சி, பொருளாதாரத்தால் உங்களை சந்தோஷப்படுத்த ஏழுமா? திருப்தியான மனசா. எப்படி திருப்தி அடைவது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எதுல சந்தோஷத்தை வச்சிருக்கிறான்? கொஞ்சம் கவனமா நீங்க புரிந்து கொண்டால் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரில அவங்களுக்கு பொருளாதாரம் கொட்டுது. வேர்ல்டுல பெண்களை உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், நீங்க அமைதியா இருந்து இதை சிந்திச்சு பார்க்க. நீங்க கடந்து வந்த பாதை, இப்ப நீங்க பருவம் அடைஞ்சு திருமணம் முடிச்சு பிள்ளைகளை பெற்றிருக்கிறீங்க. உண்மையா உலக லைஃப்ல எது பெஸ்ட்? நான் கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? அதாவது வசதி வாய்ப்புகள், மைக் என்பது ஒரு வசதி, போன் என்பது ஒரு வசதி, லைட் என்பது ஒரு வசதி, வாகனம் என்பது ஒரு வசதி, வீட்டில் உள்ள எல்லா வசதி வாய்ப்புகள். இந்த வசதி வாய்ப்புகள்ல நம்பர் 1 எது? உங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரு ஆள் சொல்லுவீங்க, அந்த பேலஸ் மாதிரி ஒரு வீடு இருக்கு பாருங்க, மாடர்ன் வாஷ்ரூமோட, சூப்பர். நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன், அந்த அல்மாரில உடுப்பெல்லாம் அப்படி வச்சிருக்கிறாங்க. இப்போ உள்ள பெண்கள் இன்றைக்கு எங்க வைஃபும் கேட்கிறாங்க, யூடியூப்பை பார்த்துட்டு அதான் ஷாப்பிங் போறாங்களாமே, என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அவன் வருமானத்துக்கு செய்யறது. ஷாப்பிங் போய் எந்த நாளும் ஷாப்பிங் போயிடாத ஒரு மனுஷனுக்கு அது ஏன்னா அப்படி போனாதான் யூடியூப்ல போட்டாதான் வருமானம் கிடைக்கும். அப்ப இப்படி ஒவ்வொரு ஆளையும் பார்த்து அதை மாறி என்று கேட்கிற தன்மை நம்மள்கிட்ட வரும். அன்பான தாய்மார்களே, எந்த அவங்கள மாதிரி நாங்க வாழணும், அவங்கள மாதிரி வீடு கட்டணும், அவங்கள மாதிரி உடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நினைக்கிறீங்க. ஏன்னா அதான் கல்புக்கு சந்தோஷம் நினைக்கிறீங்க, அடுத்தவரை பாக்குறீங்க. ஆமா, இப்ப நான் கேட்கிறேன், நிஜமா அடுத்தவன் சந்தோஷமா தான் வாழ்றான்? எல்லாத்தையும் கொடுத்து பார்ப்போம். எல்லாம் இந்த உலகத்துல எல்லா வசதியும் கிடைக்குது ஒரு மனுஷனுக்கு. அவருக்கு என்ன நம்பர் 1? ஒரு வீட்டுல எல்லாம் இருக்கு. நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, பெக்கிங்ஹாம் பேலஸுக்கு போறோம், அந்த வீட்டுல எல்லாம் இருக்கு லண்டன்ல. இப்ப உங்கள்ட்ட கேளுங்க என்ன வேணுமே. அமெரிக்காவுடைய ஜோ பைடனுடைய ஒயிட் பேலஸ், அங்க போறோம், அங்க எல்லாம் இருக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. என்ன வேணும்னு கேட்டா அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறோம், யா ரசூலல்லாஹ், எது உலகத்துல நம்பர் 1 நீங்க சொல்லுங்க. வாஷிங் மெஷினா என்ன பிராண்ட் வீட்டுக்கு கொண்டு போறேன், கார்ல என்ன பிராண்ட்? யா ரசூலல்லாஹ், அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு ஒரு கார் இருக்குது, எப்படின்னா 400 வேகத்துல போனா டீ கப் கொண்டு வச்சா கார்ல கார் அசையாது, டீ கப் இதாகாது. அந்த அளவுக்கு ஒரு ரூமுக்குள்ள இருந்த மாதிரியே இருக்கு, அவ்வளவு வேகமா கார் போகும், கொஞ்சமும் ஷேக் ஆகாது. அங்க ஏதாவது பிரச்சனை, ஒரு பட்டன் நெசிக்கினா பென்டகனுக்கு போயிரும். அவ்வளவு இதோட நிக்கிறாங்க. அங்க ஒயிட் பேலஸ்ல என்ன இல்ல, நீங்க கேட்கிற என்ன இல்ல, என்ன சாப்பாடு இல்ல, எல்லாமே இருக்கு. யார சொல்லலாம்? எது நம்பர் 1 சொல்லு?
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க துன்யா மத்தா, துன்யா என்பது டெம்பரரி என்ஜாய்மெண்ட். துன்யால எல்லாமே டெம்பரரி என்ஜாய்மெண்ட். வ கைரு மத்தாஇஹா, துன்யால எல்லாமே வசதி வாய்ப்புகளா. இதுல நம்பர் 1 எது யா ரசூலல்லாஹ்னு கேட்க, எங்களுக்கு நம்பர் 1 சொல்லுங்களே யா ரசூலல்லாஹ். வ கைரு மத்தாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நம்பர் 1 என்னன்னு தெரியுமா? என்ன நம்பர் 1? என்ன நம்பர் 1? புதுசா போட்ட டைல்ஸ், அதான் மாப்பிள்ள புதுசா எடுத்த அந்த ஜீப், அதான் புதுசா போட்ட எது? நீங்கலாம். யாரு? அல் மர்அத்து ஸாலிஹா. மர்ஆ இல்ல, சாலிஹா பின்னாடி வரணுமா. சாலிஹான ஒரு பெண்ணு தான் ஒரு வீட்டுல ரசூலுல்லாஹ்வோட பார்வையில இந்த துனியால நம்பர் 1. சரி, அப்ப உங்களுக்கு சாலிஹான இது உண்மையானு பார்க்கணுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன உண்மை. சரி, வேர்ல்டுல போய் கொஞ்சம் எட்டி பார்ப்போமே. நாம போவோம் அமெரிக்கன் பிரசிடென்ட் வீட்டுக்கு, இது உண்மையான அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். இப்ப யாரு அமெரிக்கன் பிரசிடென்ட்? யாரு அமெரிக்கா பிரசிடென்ட்? பேர் என்ன மறந்துட்டீங்களா? பரவாயில்ல, சஹாபி இல்ல, ஜோ பைடன். அவருக்கு முன்னாடி யாரு? நான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறேன், எனக்கு கொஞ்சம் ஃபிட் இல்ல, அதனால உங்களோட கதைச்சு பேசுறேன். எனக்கு ரொம்ப டீப்பா பேசலாது, கொஞ்சம் இதனால நான் உட்கார்ந்து அமைதியா பேசுறதுனால இப்படி பேசுறேன். ஓகேச்சா? என்ன மத்த டோன்ல பேசுறேன்னா நான் அரை மணி தலை கீழே விழுந்துருவேன். அதனால அமெரிக்க பிரசிடென்ட் பேர் என்ன? ஜோ பைடன். அவருக்கு முன்னே இருந்தவர் டொனால்ட் ட்ரம்ப், அவருக்கு முன்னாடி ஒபாமா, அவருக்கு முன்னாடி ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அவருக்கு முன்னாடி பில் கிளின்டன். நம்ம பில் கிளின்டன் யாருண்டா? அமெரிக்கன் பிரசிடென்ட். இவங்க எல்லாரும் கல்யாணம் முடிச்சாங்க. எனக்கு தெரிய பெஸ்ட் ஜோடி பொருத்தம் பில் கிளின்டன், ஹிலரி கிளின்டன். ஏன் தெரியுமா? நீங்க எம்மாத்த கம்மையில ஒரு பொம்பளை டாக்டர், மாப்பிள்ளை ஆட்டோ டிரைவர், இவங்க 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா முழு ஊரும் சொல்லும் பொருத்தம் இல்லையாப்பா. டாக்டருக்கு போய் ஒரு ஆட்டோ டிரைவரை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, பொருத்தம் இல்லை. வெரி குட். இப்ப நாம போய் அமெரிக்கன் பிரசிடென்ட் கேட்போம், பில் கிளின்டன் உங்களோட வைஃப் யாரு? ஹிலரி கிளின்டன். ஒபாமாட வைஃபோ, டொனால்ட் ட்ரம்ப் வைஃபோ, ஜோ பைடன் வைஃபோ, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வைஃபோ யாரும் இவ்வளவு குவாலிஃபைட் இல்லை. ஏன் தெரியுமா? அமெரிக்கன் செனட் சபைக்கு வந்தா, செனட் சபைக்கு வந்தாலே பெரிய ஆள் தான் அமெரிக்கா. செனட் சபைக்கு வந்த ஒரே வைஃப் ஹிலரி கிளின்டன், பில் கிளின்டன் வைஃப். அப்ப 2 பேரும் அரசியல்ல கரை கண்ட புலிகள், அப்படி டேலண்ட். அப்ப எப்படி ஜோடி பொருத்தம்? இங்க இருக்கிறவங்க அந்த டைம்ல மீடியாக்களை பார்த்திருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கு, நான் இன்றைக்கு படிச்சு சொல்லல, வல்லாஹி அப்ப கேட்ட நியூஸ் காதுல இருந்ததுதான் பேசுறேன். பில் கிளின்டன் வைஃப் பேர் ஹிலரி கிளின்டன். அப்ப மீடியால பில் கிளின்டனோட ஒரு பொம்பளை பேரை சொல்லிட்டே இருப்பாங்க, மோனிகா லெவின்ஸ். நான் இது ஒரு 10 வருஷத்துல பேப்பர்ல படிச்சு சொல்லல, அப்ப கேட்டதை இப்ப சொல்றேன், எனக்கு அது மறக்கவே இல்லை. மோனிகா மோனிகா மோனிகா. யாருப்பா மோனிகான்னு கேட்டா, பில் கிளின்டனுக்கு ஒரு கல்யாணம் தான் முடிக்கலாம் அமெரிக்க அரசியல் சாசனப்படி. ஆனா பில் கிளின்டனோட ஒரு மோனிகான்னு ஒரு பொம்பளைய பாக்குறாங்க. நான் கேட்கிறேன், ஒயிட் பேலஸ்ல என்ன இல்லை? அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு என்ன இல்லை? அவருக்கு பின்னாடி எவ்வளவு பலம் இருக்கு. வேர்ல்டுல லீடர், முழு வேர்ல்டு பிரசிடென்ட்மார்கள் அவருக்கு கீழே நிற்பாங்க. அவருக்கு ஒரு பொம்பளை வேணுமா? ரியலி? இந்த உலகத்துல ஒரு ஆம்பளை எல்லா பணத்தையும் பெற்றுட்டதுக்கு பிறகு ஒரு இடத்துக்கு போவான், அவனுக்கு மார்க்கம் இல்லைண்டா ஒரு பொம்பளையை தேடி போவான். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய இல்லையா பெரிய பெரிய லக்ஸரி ஹோட்டல்ஸுக்கு பின்னாடி விபச்சாரம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அவன் சம்பாதிச்ச பணத்தை மதுவுலையும், அதாவது குடிச்சும் பெண்களோட ஆடி முடிப்பான். இதான் உலகத்துடைய ஃபைனல். வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. வெரி ஃபைனல் இதுதான். அன்பார்ந்த தாய்மார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த இன்பம் ஒரு ஆணுக்கு கிடைக்காது ரோட்ல போற ஒரு பெண்ணோட வாழ்ந்தா. நெவர் நெவர். அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான ஒரு பெண்ணுண்டாங்க ரசூலுல்லாஹ். சாலிஹான பெண். வ கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. சாலிஹான பெண் தான் இந்த துனியாவுல பெஸ்ட். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பக்கிங்ஹாம் பேலஸுக்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க, நானும் போயில்லை. லண்டன்ல உள்ள பிரம்மாண்டமான பேலஸ், டயானா இருந்த வீடு, எலிசபெத் மகாராணியுடைய பேலஸ். பக்கிங்ஹாம் பேலஸ்ல என்ன இல்லை? நம்ம நாடு அவங்களுக்கு கீழே இருந்துச்சு. அப்ப சொல்லுவாங்க,
அதாவது சூரியன் அஸ்தமிக்காத மிக பெரும் வல்லரசன். ஏன்னா இந்த பக்கம் வந்தா சூரியன் மறைஞ்சிச்சுன்னா அந்த பக்கம் சூரியன் உதிச்சு, எல்லா இடத்துலயுமே சூரியன் உதிச்சு, அங்க போய் இங்க வரப்போ இங்க சூரியன் உதிச்சு. அவ்வளவு பெரிய லேண்ட். அங்க டயானா மருமகளா உள்ள போறான். டயானாக்கு என்ன வேணும்? எல்லாமே அங்க இருக்கு. டயானா முன்னாடி போக்குள்ள கேமரா, பின்னாடி வரக்குள்ள கேமரா. ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்? தான் அழகா இருக்கணும். சோ பெஸ்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து வேர்ல்டு சூப்பர் ஒரு கமெண்ட் அடிச்சா டயானாக்கு அது போதும். டயானா உங்கள மாதிரி ஒரு பெண்ணு. டயானா உலகமே பெஸ்ட், அழகு அழகு அழகு. அவ்வளவு பசங்க டயானாவை பாராட்டுற நேரம், டயானா சார்ல்ஸோட வாழ்ற நேரம், டயானாக்கு பக்கிங்ஹாம் பேலஸ் கிடைச்ச நேரம், அவருக்கு பிள்ளைகள் இருக்கிற நேரம், டயானா சொல்றா அவ்வளவு சொத்தையும் கொடுத்தாச்சு. நான் உங்களுக்கு கற்பனை பண்ண சொல்றேன். தாய்மார்களே, யுவதிகளே, உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், உங்க கால்ல டயானாவோட சொத்து கொட்டப்பட்டா நீங்க திருப்தி அடைஞ்சிருவீங்களா? இப்போ ஓகே, உங்களுக்கு துனியா உங்களை திருப்தியா வாழ வைக்குமான்னு கேட்கறதுக்கு நான் பெரிய பெரிய குடும்பத்துக்குரிய வீட்டுகளுக்கு போயிட்டு வர்றோம். ஏன் தெரியுமா? நீங்க பிழைய டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி உங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் எனக்கு இந்த தலைப்பு தந்திருக்கிறார். அதனால நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்க தாய்மார்களே. டயானா அந்த வீட்டுல இருந்து போறான். லண்டன்ல பக்கிங்ஹாம் பேலஸ்ல இந்த டயானா வெளியேறான். என்னப்ப உங்க பிள்ளைகள் இருக்கு. டயானாக்கு என்ன ஆச்சு? டாடி என்று சொல்லக்கூடிய ஒருவர். டயானா ஒரு ரெஸ்டாரண்ட்ல லாஸ்டா சாப்பிடுறான். டயானா எங்க போனாலும் மீடியா கவரேஜ் கொடுத்துரும். டயானா அன்றைக்கு வேகமா தன் முகத்தை மறைச்சிட்டு மீடியாக்களுக்கு இதாக்கிட்டு வேகமா வெளியிறங்குற. வேகமா அவ அவசரமா வெளியிறங்குற. அவருக்கு பெரும் தொல்லையா போச்சு. வராதிங்க பின்னாடி. எல்லா பக்கத்திலையும் டயானால பிள்ளைகள் எங்கேயாவது போனா, ஹாரி எங்கேயாவது போனா அது கொண்டு வந்து மீடியாவை கொண்டாந்து பேப்பர்ல ஹெட்லைன் பெறும். பிள்ளைகளுக்கு அவ்வளவு மரியாதை என்றா. உம்மா சார்ல்ஸ் வைஃப் கார்ல ஏறினா அந்த கார் வேகமா டனலுக்குள்ளால போகுது. அவ்வளவு ஸ்பீட். மீடியா பின்னாடி துரத்துறாங்க. எங்க டயானா போறாங்க. போன வேகத்துல டனல்ல கார் ஆக்சிடென்ட் ஆகி ஏர் பேக் ஒன்றும் கேட்கல. டயானா ஆன் த ஸ்பாட் இந்த உலகத்தை கொண்டு போயிட்டான். நான் கேட்கிறேன், உங்களை மாதிரி ஒரு பெண் டயானாக்கு முழு வேர்ல்டு காலில கொடுத்தாச்சு, காலுக்கடியில வச்சாச்சு. டயானா ஒன்று கேட்டா, எனக்கு ஒரு ஆண் வேணும் என்று கேட்டார். ஒரு ஆணுக்கு பெண் வேணும். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? வல்லாஹி சொல்லுகிறேன், இந்த உலகத்துல இன்பமான வாழ்க்கை ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ற குடும்ப வாழ்க்கை இல்ல. இதான் நெஜம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எந்த வீட்டுல பரக்கத்தை எடுத்துட்டானோ அவங்களுக்கு அது ஒரு போதும் சுவைக்கல. தாய்மார்களே, நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்றேன், வல்லாஹி நீங்க நம்புவீங்க இல்லோ தெரியாது, நோம்பு பிடிச்சு நான் சொல்றேன். ஐரோப்பால அமெரிக்காவில் பொம்பளை புள்ள வயசுக்கு வந்துட்டாங்கண்டா நம்ம பிள்ளைகளை கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு பிளே கிரவுண்டுக்கு போடுவோம் விளையாடுறது. என்ன புள்ள சந்தோஷமா விளையாண்டுக்கணும். அதே மாதிரி நீங்க நம்புவீங்களா? வல்லாஹி 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 இது உங்களால ஜீர்ணிக்க முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த பக்கத்தை சொல்லிட்டு ஹதீஸ்களுக்குள்ள வர்றேன். அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? தண்ட பொம்பளை புள்ளே குமரு வயதானா நீங்க என்ன பண்ணுவீங்க? என் சாக்குல 2 கோடி சல்லி இருக்குது, எம்மாத்தக்கு டவுனுக்கு ராத்திரி 2 மணிக்கு போறோம். நீங்க என்ன சொல்லுவீங்க? 2 கோடி சாக்குல பேங்க் பண்ணுங்க, நைட்டுக்கு வராதிங்க. சரி, அப்ப பகலுக்கு வரவா? 2 கோடியை வச்சுட்டு பகலுக்கு இருக்காதீங்க, இது டேஞ்சர். உங்களை நோட் பண்ணுவாங்க, உங்களை பறிப்பு உங்கள்ட்ட இருந்து எடுப்பாங்க, டேஞ்சர். ஒரு பெண்ணுடைய கருவறை, அவருடைய பத்தினி தன்மை 2 கோடி அல்ல. அதையெல்லாம் தாண்டி அவருடைய வயிற்றிலிருந்து வந்த குழந்தை இந்த ஊருக்கே தீர்வு சொன்னா அந்த புள்ளோட பெருமதி வேற. சுப்ஹானல்லாஹ். அன்பிக்கினியவர்களே, அதனால் ஒரு பெண்ணுக்கு பத்தினி தன்மையை நாங்க அவ்வளவு பார்க்கிறோம். அவருடைய ரூஹ், அவ உசுரு, அவ பத்தினி தன்மை இழக்கிறது என்பது அப்படி. அதனால கவனமா மறைச்சு பார்க்க. வீட்டுல உள்ள மாணிக்கம் ரோட்ல உள்ள கருங்கல்லு மாதிரி வைக்க மாட்டோம். அதை கல்லதாச்சில போட்டு அதை 4 புடவையில சுத்தி இன்னும் ஏதாவது ஒரு டப்புக்குள்ள போட்டு அந்த மாணிக்கத்தை ஒளிச்சு வைப்போம். தங்கங்களை எல்லாம் அந்த அல்மாரியில உடுப்பு வைக்கிற இடத்துல வைக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ அது பெருமதி. அன்பார்ந்த தாய்மார்களை, தண்ட தாய் ரோட்ல போற ஆள் இல்ல. குமரி வயது அடைந்தால் தாய் போய் அங்க கிளப் இருக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு, குமரி வயசு வந்த பிள்ளைகளுக்கு கிளப் இருக்கு. அந்த கிளப்ல ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ஜாய் யுவர் செல்ஃப்.
உம்மா வாகனத்துல கூட்டி போய் இறக்கிட்டு, மகள் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. சுப்ஹானல்லாஹ். புள்ளைய கொண்டு போய் ஒரு பிளே கிரவுண்ட்ல போட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. Don't be pregnant. Pregnant ஆயிட்டாதீங்க, pregnant ஆகாதீங்க. Take your safety precautions. நீங்க உங்க சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. தாய்மார்களே, உங்க பிள்ளைய கொண்டு போய் அங்க வாழ வைங்க. அங்க 4 கோடி சம்பாதிக்கலாம், அங்க 4 கோடி சம்பாதிக்கலாம். பிள்ளைகள் இப்படித்தான் வளர்க்க. வல்லாஹி என்னோட ஒருவர் வந்தார், இன்றைக்கு ஒரு 15 இயர்ஸுக்கு மேல இருக்கு, நீண்ட தாடியோ. அவர் என்னுடைய ஆபீஸுக்கு வந்து உட்கார்ந்தார். நான் வல்லாஹி ஆச்சரியப்பட்டேன். அவர் அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு ப்ரொஃபசர், கடிதத்துறை பேராசிரியர். அவர் ஒரு இலங்கையர். அவர் இலங்கைக்கு வந்த நேரத்தில் என்னை கேள்விப்பட்டு அவர் மகன், அவர் ஒரு அமெரிக்கால பிறந்த மகன், அவரை பக்கத்தில் கூட்டிட்டு வந்து இவர் தனிமையாக என்னுடைய ஆபீஸுக்கு வந்தார். மகன் வெளியே. அவர் என் மகன்ல ஒரு சின்ன கவுன்சிலிங் கொடுக்கணும், உங்களால 7 ஆண்டு கேட்டேன். ஸ்மோக் பண்றார், கொஞ்சம் இப்படி. நாங்க ஸ்ரீலங்கால வாழ்ற நேரம் இந்த வயசுலாம் இப்படி பண்ணல, எங்க வாப்பாவோட எப்படி நடந்தோம், இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி நடக்குது கொஞ்சம் பாருங்களேன். உண்மையாக அவர் உட்கார வச்சு நான் பேசினேன். நான் ஃபேல், எனக்கு அவர் கவுன்சிலிங் கொடுக்க இயலாது. சரியான அரகன்ட் டைப். நான் அதை விட்டுட்டு ஐ எம் சாரி என்று. ஆனால் அவருடைய விஷயத்தை நான் சொல்றேன். அவர் என்னோட பேசுற நேரம் நான் நினைச்சேன் அவர் பெருசா பேசுவார். அவர் அழாத குரல். நான் ஆச்சரியப்படுறேன், இவ்வளவு நீண்ட தாடியோடு அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரியில ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக நீங்க இருக்கிறீங்கன்னா இது பெரிய ஆச்சரியம். அவர் சொன்னார், ஐ அம் ரியலி லக்கி என்று பேசல. நான் ஏமாந்துட்டேன், என் லைஃப் நான் இழந்துட்டேன், என் மனைவியை நான் இழந்துட்டேன், அவ வெஸ்டர்னைஸ் ஆகிட்டான், அவன் டோட்டலா வெஸ்டர்ன். என் மகனை நான் இழந்துட்டேன். இல்ல, அவர் சொன்னார், பணம் அவர்களுக்கு அவ்வளவு இருக்குது. அவர் சுன்னாவோட வாழணும் என்று ஆசைப்படுகிறார், குர்ஆனோட தன் வாழ்க்கையை அமைக்கணும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அவர் கண்ணு முன்னாடி தன்னுடைய மனைவியை இழந்த துடிவியோடு தன் மகனை இழந்து போவதை பார்த்து விட்டு என்னிடம் கொண்டு வந்து நிப்பாட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களிடம் கேட்கிறேன், அங்க எப்படி தெரியுமா வாழ்க்கை? ராத்திரி 2 மணிக்கு உம்மா வருவாங்க வீட்டு. என்ன மடோல்போவில் ஒரு உம்மா தன் பிள்ளைகள் தூங்குற நேரம் கிளப்புக்கு போய் குடிச்சிட்டு வந்து வீட்டுல அந்த தாய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஆடிட்டு வர மாட்டாங்க. இப்படி இந்த நாட்டுல குடிக்கிற மாதிரி அப்படி குடிக்க மாட்டாங்க, அளவா குடிப்பாங்க. ஆனா போதை. அவங்க வந்து போன்ல அடிச்சாங்கடா, கதவு திறக்கு, கேட் திறக்கு, வந்து தூங்கிடுவாங்க. இப்படி ஒரு தாய் இந்த பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்கு வந்தா அந்த பிள்ளைகள் சந்தோஷப்படுமா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் தாங்க. உங்களை கொண்டு போய் அந்த அமெரிக்காவில் ஒரு இரவு வாழ வைத்தால் நீங்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுங்கள், நீங்கள் சந்தோஷமாக வாழுவீர்களா, நீங்கள் துக்கப்படுவீர்களா? அன்பார்ந்த தாய்மார்கள், அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு தாய் என்றா யார் என்று தெரியாது. தகப்பன் 2:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க, நைட் லைஃப் இல்லைண்டா மென்டலி அவுட்டா, பைத்தியமா, எந்த கிளப்புக்கு போகலன்னா பைத்தியமா? நான் உங்களிடம் கேட்கிறேன், அன்பார்ந்த தாய்மார்களே, புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எந்த லைஃப் வேணும்? வெஸ்டர்ன் வாழ்க்கை வேணுமா? பணம் கொட்டுது, எல்லாம் இருக்குது. அல்லாஹ் பரக்கத்தை வீட்டுல இருந்து புடுங்கிட்டான். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிரிக்கலாத வாழ்க்கை இல்லை. இந்த துனியாவுல எது இன்பமோ அது இல்லை. இப்ப நேரடியா நான் ஹதீஸுக்கு வரேன். அப்பதான் எங்களுக்கு பொருளாதாரம் என்னன்னு புரியும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்கள் ஆக சின்ன வயசு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெறும் 18 வயசு மூத்தாகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வயசு. முடிச்சு போட ஏழுமா? ஏலா. நீங்க கேளுங்க, இன்னைக்கு காதலிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கொள்வாங்க. என்ன சொல்லுவாங்க? உப்பையும் சோறையும் சாப்பிட்டா பரவாயில்ல வாழ்ந்துருவோம், லுனுய் பத்துய் கமுக்கோர் அத்தராங்கன்னு பாட்டு எழுதி வச்சுக்கான். என்ன, நாங்க உப்பையும் சோறையும் சாப்பிட்டு மலை அடிவாரத்தில் இருப்போம், பிரச்சனை இல்லை. இதுதான் காதல். உண்மை. இது பாட்டுக்கு நல்லோம், இது பேசுறதுக்கு நல்லோம். நாங்க ஒரு ஆள் மதிமயங்கி 10 வருஷம் லவ் பண்ணின ஒரு ஆளை கூப்பிடுவோம், பாப்பா எப்படி வாழணும்? இமயமலை அடிவாரத்துல போயிட்டு யாரும் இல்லாத நேரம் நானும் என் காதலியும் கல்யாணம் முடிச்சுட்டு உப்பும் சோறு இல்ல கல்ல மட்டும் சரி சாப்பிட்டு எங்களை தனியா விட்டா போதும், நாங்க அப்படி வாழுவோம். உம்மா வேணாமா? வேணாம். பாப்பா வேணாமா? வேணாம். 2 நிமிஷம் ரோட்ல போறேன்னு அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தாரா, 20 வருஷமா வளர்த்த உம்மா வேணாமா? பாப்பா அலட்டியா? அவர் பேசுறது தொல்லையா? எனக்கு அந்த பொம்பளை புள்ள வேணுமா?
ஏன் பாப்பா கல்ப பிரிச்சு பாத்தீங்களா? இல்ல. அவ பார்த்து மயங்கிட்டனா. சரி, இந்த மயக்கம் எவ்வளவு நாளைக்கு? நிறைய கதைப்பாங்க. என்ன கதை? ஒன்னும் பசியில சரி இருக்கும், நீங்க என் பக்கத்துல இருந்தா போதும். எங்க வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை தெரியுமா? எங்க உம்மா என்ன வேற மாதிரி தான் பாக்குறான். அப்படியா? இவன் பாப்பா அவசரமா பொம்பளை பிள்ளைய வீட்டுல இருந்து எடுத்துடணுமே, பாவம் அவங்க உம்மா வேற மாதிரி பாக்குறாங்களாம். இவர் சொல்லுவார், எங்க வீட்லயும் அதே பிரச்சனை. ஏன்னா 2 பேர் சேர்றதுக்கு பெத்த தாய் தகப்பனே திட்டி தீர்த்துருவாங்க. இதன் காதல்ல நிறைய பேர் பேசுறது. அன்பார்ந்தவர்களே, கல்யாணம் முடிச்சு 2 மாசம் கொடுத்து பாருங்க. என்ன ஒண்ணும் வேணாம், நீங்க நுண்ணுய் பத்து எல்லாம் வேணாம், உங்களுக்கு சாப்பாடு ஒரு வேளை மட்டும் தரேன். ஒரு வேளை வைஃப் கொடுத்து பாருங்க. அந்த வைஃப் அடுத்த நாளைக்கும் சொல்லுவா, எனக்கு இன்னும் உங்க மேலதான் அப்படியே அன்பிருக்கு. அப்படியா? நீங்க ஒரு ஆம்பளையா? அவ்வளவு பேரு சாப்பிடுறான், இப்படி பசி வைக்காது. என்ன கொஞ்சம் போய் எங்க உம்மா வீட்டுல விட்டுருங்க, தொல்லை தரவே பிறந்திருக்கிறீங்க, இதுக்கா என்ன கல்யாணம் முடிச்சுங்க, வீட்டுல அதை விட நல்லாவே வாழ்ந்தனேன்பாங்க. இதுதான் காதல், பொருளாதாரத்தின் பின்னணி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உயிரையே கொடுப்பான்வான். உசுர கொடுக்க முன்னாடி சோர் பார்சல் கொடுப்பா, சோர் பார்சல் இல்லாட்டி ஆள்ல போயிருவாங்க. உயிர் கொடுக்கறதெல்லாம் பொய். இந்த காதலும் இந்த படமும் சுத்த பொய் தாய்மார்களே. அதனாலதான் இந்த படத்துல நடிக்கிற 50 பேர் பேரையும் கூகுள் அடிச்சு பார்த்தா அவ்வளவு பேரும் டிவோர்ஸ், குவாலிஃபைடான டிவோர்ஸ் ஆளுக்கு வாழ தெரியாது. போலியான காதல். காதல் என்பது கல்யாணத்துக்கு முன்னாடி அல்ல, திருமணத்துக்கு பின்னாடி. திருமணத்துக்கு முன்னாடி காமம், அது காதல் அல்ல. தன் மனைவியோட வாழுகிற வாழ்க்கை தன் காதல். அதுதான் வல்லாஹி 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 இந்த உலகத்தில் அத்தனை சொத்தையும் கொட்டினாலும் அல்மரஅத்து ஸாலிஹா, ஸாலிஹான ஒரு பெண்ணு கிடைத்தால் அந்த வீடு அமர்கலமாகிவிடும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? அது பணத்தால வாழ இயலாது. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கிற நேரம் அந்த வீட்டுக்கு பரக்கத்தை திறந்து கொடுக்கிற மாதிரி உண்டாகும். இப்ப நாம ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போமா, சஹாபாக்கள் வீட்டுக்கு போமா? இன்றைக்கு காதலிச்சவங்க மாதிரி அவங்களும் லவ் பண்ணி லவ் மேரேஜா? எத்தனை வருஷம் லவ் பண்ணினாங்க? நைட்டுக்கு 2:30 மணிக்கு சைக்கோ மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்களா? சகர் செஞ்சாலும் பரவாயில்ல, சகருக்கு இந்த 2:30 மணிக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். இவன் நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பயாடா சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 2:30 மணிக்கு சின்ன புள்ளதான் பால் குடிக்கும். நீ பால் குடிக்கிற பருவமா? 2:30 மணிக்கு சாப்பிட்டியான்னு கேட்டா சைக்கோ. கல்யாணம் முடிச்சிரு மாப்பிள்ளை எழுப்பாட்டி, ஏய் நீங்க சாப்பிட்டீங்களா? செருப்பு பெய்யும், தூங்கு. இப்ப சாப்பிட்ட வயசு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போவான். அது காதல். உளருவான், மயங்கி உளருவான். என்ன சொல்றேன்னு தெரியாது. இந்த உளறுதல் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அமெரிக்கர்கள் தன் பணத்தை வைத்து அனாதைகள் அவர்கள். அறிவுல நான் உண்மையை சொல்லுவேன், அறிவுல அவர்கள் எங்களை விட 100 படி மேல. அவர்களும் நாங்கள் உட்கார்ந்து ராக்கெட் சயின்ஸ் பேசினோம். ஐ காட் இட் தி பாயிண்ட் என்றுவான். நான் பாயிண்ட பிடிச்சேன். நாங்க அறிவுலக அனாதைகள், எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னையா பேசுறீங்கன்னு கேட்போம். ஏன்னா எங்க மூளை அவ்வளவு வேலை செய்யாது. ஆனால் அவர்கள் சீரழிகிறார்கள். இந்த அறிவும் பணமும் அவர்களுக்கு வாழ வைத்திருந்தால் உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை அவர்கள் வாழணும். வல்லாஹி அவர்கள் நாடோடிகளாக சீரழிகிறார்கள். அவர்களுக்கு பிள்ளை என்றால் யார் என்று தெரியாது, அவர்களுக்கு குடும்பத்தோடு ட்ரிப் போறா என்னன்னு தெரியாது. நாங்கள் போவோம், 4 பிள்ளையும் எடுத்து கௌரவமாக மனைவியை வைத்து ஹிஜாபை கொடுத்து ஒழுக்கமாக போய் சந்தோஷமாக வருவோம். அவர் போனா, நீங்க யாரோட வந்தீங்க? மை பெஸ்டி. பெஸ்டி என்ன குடிக்கிற டீ இல்ல, அவரோட ஃப்ரெண்டா. அந்த ஒரு பொம்பளை போவா, இது உங்களோட ஹஸ்பண்டா? இல்ல இல்ல, திஸ் மை பெஸ்டி. அப்படி ஒரு டீயா? பரவாயில்ல. அன்பிக்கினியவர்களே, இதுதான் உங்க வாழ்க்கை. இப்ப என்ன வாழ்க்கையா? லிவிங் டுகெதர். என்னம்மா புதுசா லிவிங் டுகெதர்? அப்படி நாங்க கல்யாணம் எல்லாம் முடிக்க மாட்டோம். அப்படியா? அட, உங்க வீட்டுல கோழியும் சேவலையும் பார்த்திருக்கிறீங்க. கோழி சேவலோட நின்றா ஒரு 10 கோழியை சாட்டி விட்டாச்சுன்னு வைங்க, அந்த 10 கோழிக்கு தெரியும் இதுதான் ஏண்ட சேவல். இன்னொரு சேவல் வந்தா இந்த சேவல் அங்கிட்டு நிக்கும். நீங்க நாய்களை பார்த்திருப்பீங்க. ஒரு நாய் நின்று சென்றா, ஒரு ஆம்பளை நாய், இங்க பெண்கள் நாய், பொம்பளை நாய் கொஞ்சம் இருக்கு. ஏதாவது ஒரு ஆம்பளை நாய் அதோட எல்லைக்குள்ள வந்துச்சுன்னா நாய் சிறுநீர் கழிக்கிறது கண்டிக்கிறீங்க. அது என்ன சிறுநீர் என்று போய் விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டா, ஏனப்பா நாய் வந்து சிறுநீர் கழிக்குது? அந்த முக்குல டயரை கண்டா இங்க போர்டர் போட்டு வச்சிருக்கிறார். அந்த சிறுநீர் வாசம் இன்னொரு நாய்க்கு வர போக்கல, அவர் போகணுமா? இது ஏண்ட இல்ல. ஒரு நாய் சிறுநீர் போட்டு வச்சிருக்கேன், சும்மா சரி உள்ள வந்தா ஏன் போர்டர்ல இவ்வளவு பொம்பளை நான் வச்சிருக்கிறேன், டிஎப்ரா வருவான் சண்டை பிடிச்சு. 2 நாய் சண்டை பிடிக்குமா? நாய், நான் சொல்லுவது நாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாடு
நான் இப்படி பேசுறேன் தப்பா நினைக்காதீங்க, இப்படித்தான் புரிய வைக்கணும். ஏன்னா அஸ்ஹர் மௌலவி எனக்கு அப்படி அதாவது சொன்ன விஷயம் எனக்கு அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர் சொன்னார், இங்க உட்கார்ந்து போற இப்படி தலைப்பு சொல்றாரு, இப்படி சொல்லணும் என்றார். இப்படி இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லல, எங்க பெண்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இது ஒரு சேவலை பாத்தீங்கன்னா அந்த சேவலுக்கு பின்னாடி 10 கோழி இருந்தா 10 கோழிக்கு தெரியும் இது ஏண்ட சேவல். இன்னொரு சேவலை விடாது. சிங்கமும் அப்படிதான் போர்டர் போட்டு வச்சிருக்கு. இன்னொரு சிங்கத்துக்கு வரக்கூடாது. அந்த பெண் சிங்கம் இதான் ஆண், இதான் ஆம்பளை. இன்றைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அமெரிக்காவில் ஐரோப்பால ஒரு வீடு எடுத்து கொடுத்து அவங்க 2 பேரும் போறாங்க லிவிங் டுகெதர். சோ புதிய கண்டுபிடிப்பு. என்ன கண்டுபிடிச்சு பார்க்கலாம், கல்யாணம் வேணாண்டா, நாயை பக்கத்து வச்சு மை பப்பி, அதான் அவரோட ஹஸ்பண்டா. பப்பி நாய் கடிச்சே சாடிச்சு முடிச்சாச்சு. என்னடா உங்களுக்கு சைக்கோ பிடிச்ச ஒத்த மரத்தை பிடிச்சிட்டு இதுதான் வாழ்க்கை. என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு உண்மையா என்னமோ படிச்சவங்க தானடா, நீங்க பெரிய சல்லிக்காரவங்க தானே. எதுடா வாழ்க்கை? எது ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில உண்டு உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை உண்டாக்கினேன். நீங்க ஆம்பளையா படிச்சது சிங்கத்தை ஜோடியை உண்டாக்கினா பராண்டி நைட்டிலே உன்னை சாவடிச்சு போட்டு, குரங்க ஜோடியா படைச்சா முடிஞ்சு போச்சு. உன்னால நிம்மதியா நைட்டுக்கு தூங்கலாம் போயிரும். உனக்கு ஒரு ஆணா நின்று மனித குலத்திலிருந்து ஒரு பெண்ணை தந்தனே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நல்லா சொல்லி போட்டு சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, நாங்க உருவாக்குறோம் மவத்தாவும் ரஹ்மாவும். அந்த அன்பையும் பாசத்தையும் யாருக்கு எழுதலாது? வீட்டுக்கு உங்க கணவன் உங்களை லவ் பண்ணணும்டா, நேசிக்கணும்டா, அவர் கல்புல உங்களை மேல அப்படி ஒரு அன்பு எழுதணும். இதை போய் டாக்டர் என் கல்புல என் கணவனை பத்தி அன்பை போட்டுருங்களேன், எனக்கு ஏதாவது டேப்லெட் தாங்களேன், அவரும் கொடுங்களே, யாருக்கு மேல அல்லாஹ் போடணுமா? அந்த லைஃப் லாங் உங்க மரணம் வரைக்கும் அந்த வாழ்க்கை கிடைச்சா வல்லாஹி நீங்க எடுத்த 2000 ரூபாய் அபாயம் நீங்க சிரிப்பீங்க தாய்மார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்துக்குள்ள நான் ப்ரூஃப் பண்ணுவேன். எனக்கு 6:20 வரைக்கும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 6:10 வரைக்கும் நான் ப்ரூஃப் பண்ணாம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை தரணும். ஏன்னா நான் உங்களுக்கு படிச்சு தர விரும்புறேன், ஏதோ பேசிட்டு போக விரும்பல. என் கல்வியில் உள்ள வேதனைகளை கொட்ட விரும்புறேன். நீங்க புரியணும், இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், இது சீரழிய கூடாது, ஒரு போதும் இது சீரழிய முடியாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், இது கண்ணியமான உம்மத். இந்த உம்மத்துடைய சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு தெரியாது. இது எப்ப சந்தோஷம் அடையும் என்பதை மற்றவர்கள் புரிய முடியாது. அதை நான் மேலோட்டமா சொன்னால் உங்களால் புரிய இயலாது. அதனால் தான் உங்களுடைய மனதை அங்கே கொண்டு போகிறேன். அன்புக்கினியவர்களே, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அவங்க வாழ்க்கையோட இப்ப நாம் இங்க வர்றோம். இப்போ ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை. நான் போகிறேன் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 18 வயசு, மௌத்தாக போக்கல 18 வயசு, கல்யாணம் முடிய 9 வருஷ வாழ்க்கை. ரசூலுல்லாஹ்வோட கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் வாழ்க்கை, 9 to 10 கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. இப்ப ஒரு சின்ன வயசு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, இன்னைக்கு ஒன்றுமில்ல இன்னி சாய். ஆயிஷா நான் சொல்லுங்க, 3 நாள் ரசூலுல்லாஹ் உயிர் வாழ்ற நேரம் மாவால செய்யப்பட்ட உணவு சாப்பிடல, சல்லாடையில சலித்த ரசூலுல்லாஹ் சாப்பிடல. எங்க வீட்டுல அதிகமான நாட்கள் நாங்க என்ன சாப்பிடுவோம் தெரியுமா? ஈச்சப்பழத்தையும் தண்ணி. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு ஒரு ஹஸ்பண்ட் மடல் போகல கூப்பிட்டுட்டு, ஹாஜியார் ஈச்சப்பழமும் தண்ணி, இதுக்கு பிறகு 1 மாசத்துக்கு நீங்க யாரு உங்க மனைவி யாருன்னு டெஸ்ட் பண்ண போறோம். இவர் தான் உலகத்திலேயே ஷேக்ஸ்பியர் சொல்ற லவ், காதலில் உச்ச காதல், இதை விட காதல் இல்லை. 1 மாசம் எல்லாம் தாக்கு பிடிக்க இயலாது. இப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுல தண்ட மனைவிமார்கள் ஏக காலத்துல 9 பேர், 11 மனைவிமார். எனக்கு காட்டுங்க பாப்போம் ஒரு ஆள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கு மேல இருந்தா நான் ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டேன், இவ்வளவு கஷ்டம், சாப்பாடுக்கு வழி இல்ல, டிவோர்ஸ் பண்ணிருக்கேன். ஒரு மனைவி. இதுதான் நிஜமான வாழ்க்கை. ஆயிஷா நாயி சின்னவங்க அல்லாஹ்வுடைய தூதரோட ஒரு தடவை சொன்னாங்க, எல்லா மனைவியும் சேர்த்து யா ரசூலல்லாஹ் எங்க வாழ்வாதாரத்தை கூட்டித்தாங்க. 29 நாட்கள் ரசூலுல்லாஹ் மனைவிமார்களோடு இருந்து ஒதுங்கி நின்றாங்க. அல்லாஹ் சொன்னான், நபியே உங்க மனைவிமார்களுக்கு நீங்க கொடுக்கிற கொடுப்பனவு அவங்களுக்கு போதாதுண்டா, தலாக் பண்ணிருங்க. எல்லோரும் வந்து அழுந்தாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களை பிரிந்து வாழ இயலாது, யா ரசூலல்லாஹ் பட்டினியோட வாழுகிறோம், யா ரசூலல்லாஹ் எங்க தாய்மார்கள். அவங்க சொன்னாங்க, நான் கேட்கிறது இது நிஜமான வாழ்க்கையா? எது சந்தோஷம்? அவங்க வாழ்ந்தாங்களா, நாங்க வாழ்றோமா?
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்க வீட்டுல அடுப்பை பாக்குறோம் பூனை படுக்குது, அடுத்த புறைய பாக்குறோம் பூனை படுக்கு, அடுத்த புறைய பாக்குறேன் என்ன பூனை படுக்குதுண்டா அடுப்பெரியல். அன்பு தாய்மார்களே, அவங்க சிரிச்சாங்களா? ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி எப்படி பேசினாங்க? யா ஆயிஷ் என்று கூப்பிட்டாங்க. விளையாடினாங்களா? ஆமா. ஓடினாங்களா? ஆமா. சிரிச்சாங்களா? ஆமா. பள்ளியில போற நேரம் ரசூலுல்லாஹ் தன் மனைவிக்கு மோந்துட்டு போவாங்க. எல்லா ரசூலுல்லாஹ் அமர்களும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், அமெரிக்காவில் இந்த பரக்கத்தை நீங்க பார்க்கல? பணம் அவ்வளவு இருக்குது, 10க்கு 10 வீட்டுல இந்த உலகத்துள்ள பேலஸ்ல வாழ்றவர் வாழாத வாழ்க்கை ஜஸ்ட் 10/10ல வாழலாம். ஒரு சொத்துமான உலகத்துள்ள ஆக சிறந்த சொத்து அல்மர்அத்து சாலிஹா. சாலிஹான பெண்ணு தன் கணவனுக்கு முன்னாடி நின்றா, சாலிஹான கணவன் தன் மனைவிக்கு முன்னாடி நின்றா. நேச்சாமா அந்த வாழ்க்கை நீங்க நினைக்கிற உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எடுத்து தர 15,000 அபாயால இல்ல, 15,000 அபாயால இல்ல. நீங்க அந்த வாழ்க்கையில உள்ள இல்லறத்திலையும் வாழ்க்கையிலும் நீங்க அடைகிற சந்தோஷத்தை உலகத்துல மனிதர்களுக்கு தெரியாது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், அன்பிக்கினியவர்களே, அந்த வாழ்க்கையை டீட்டெயிலா பேச இடம் தராது. நான் சில உதாரணங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில ஒரு விருந்தாளி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல வறுமை, அந்த வறுமை நம்ம ஊர்ல இல்ல. உங்க ஹஸ்பண்ட்மார்கள் உங்களுக்கு தாரது மிச்சம். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? ஹஸ்பண்ட் தாரத்திலையோ நீங்க கணக்கு போறதுல பிரச்சனை இல்ல, வீட்டுல பரக்கத்து இல்ல, அவ்வளவுதான் பிரச்சனை. வீட்டுல பரக்கத்து இல்ல. இதே வருமானத்தோட இன்றைக்கு நீங்க அழுதால், உங்களை நீங்க ரப்புக்கு கொடுத்தால், உங்க கல்வ பொறுப்பு கொடுத்தால், அல்லாஹ் மீது ஆணையாக வானத்தை பிளந்து கொண்டு அல்லாஹ் உங்க வீட்டுக்கு பரக்கத்தை இறக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் அதை ப்ரூவ் பண்ணு, எனக்கு கிடைக்கிற நேரத்தை நான் ப்ரூவ் பண்ணு. நான் சும்மா தலீல் இல்லாம பேச மாட்டேன், அதை ப்ரூவ் பண்ணி முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனை ஹஸ்பண்ட் தார பணத்துல இல்ல, நீங்க செலவழிக்கிறதுல இல்ல, பரக்கத்து இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஒண்ணே இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என் விருந்தாளி யாரு கண்ணியப்படுத்து? உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ், நான் ஹதீஸ டீட்டெயிலா சொல்லல. வீட்டுக்கு போற அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு விருந்தாளியை கூப்பிட்டு வைஃப்ட்ட சொல்றாரு, விருந்தாளி கூட்டிட்டு வந்து ஆல்ரெடி அன்றைக்கு நைட் அவருக்கும் சாப்பாடு இல்ல, அவங்க வைஃபுக்கும் சாப்பாடு இல்ல. ஆல்ரெடி 2 பேருக்கும் சாப்பாடு இல்ல. யாருக்கு சாப்பாடு? 2 பிள்ளைகளுக்கு சாப்பாடு. 2 பிள்ளைகளுக்கு மட்டும் தான் சாப்பாடு இருக்கு. இப்ப மனைவி என்ன சொல்லணும்? என்ன நீங்க செய்றீங்க? டம் பிரியாணி போட்டு வச்சிருக்கிறேன், பாபிக்யூ சிக்கன் போட்டு வச்சிருக்கிறேன், பரவாயில்ல விருந்தாளியை கொடுப்போம். நாங்க வீட்டுக்கு ஒரு பிஸ்ஸா ஆர்டர் பண்ணினா வீட்டுல யாராவது விருந்தாளி வந்தா, அட பிள்ளைகள் சாப்பிடுறது இவங்க சாப்பிட்டு போயிருவாங்களே, எங்க பிள்ளைகளுக்கு போதாம போயிருவோம்னு நாங்க நினைப்போம். அன்பிக்கினியவர்களே, இது எங்க கல்பு. அவங்க கல்பை பாருங்க. மாப்பிள்ளைய பார்த்து என்ன சொல்லணும்? எனக்கே சாப்பாடு இல்ல, அதை தரவே வக்கு இல்ல, விருந்தாளி வேற, ஊரு பெருமை இது. ரசூலுல்லாஹ் சபையில கையை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. இருந்தா பரவாயில்ல, என்ன நடத்துறீங்க நீங்க? இது இப்படி சத்தமா கத்திரிக்க. அது யார்? நம்ம பெண்கள். அந்த பெண்ணை கொஞ்சம் பாருங்க. நீங்க நினைக்கிறீங்களா அவங்க மெஷின்ல செஞ்ச பெண்? உங்களை விட மோசம் என்கிறான் அல்லாஹ். குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார். நரகத்துல லாஸ்ட் நான் அதை விட விவரம் சொல்ல வேண்டிய இல்லை, நேரம் இல்லை, அவ்வளவு சொல்றதுக்குரிய நேரம் இல்லை. நரகத்துல லாஸ்ட் அவ்வளவு மோசம், அவ்வளவு காட்டு மிராண்டிகள், அவ்வளவு மோசமா வாழ்ந்தவங்க தான் இப்படி மாறுறாங்க. ஜென்னாவுல மேல அந்த அந்த எப்படி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்றதை விட்டுட்டு அந்த பெண் பேசுறா. தீனுக்கு பிறகு, இஸ்லாத்துக்கு பிறகு அவ சொல்றா, அபூ தல்ஹா பார்த்து, எங்க 2 பிள்ளைகளை நாங்க தூங்க வைப்போமா? நானும் நீங்களும் ஓகே தானே? சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு மனைவி கிடைச்சா அந்த கான் லக்கி. அவர்தான் luckiest person in the world. ரொம்ப லக்கி. இப்படி ஒரு ஆணுக்கு இப்படி ஒரு பெண் கிடைச்சு, இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு ஆண் கிடைச்சு. 2வது மஷூரா என்ன மஷூரா? விருந்தாளிக்கு வச்சா அவர் அதை கண்டு அவர் உங்களை உட்கார சொல்லிடுவார். உட்கார சொன்னா சாப்பாடு கொஞ்சம், நானும் சாப்பிட்டு அவருக்கு போதாம போயிடும். நான் ஓகே தண்ணியை குடிச்சு பசியில, நீங்களும் பசியில. அப்ப என்ன பண்ணுவோம்? சாப்பாடை வச்சுட்டு விளக்க அணைச்சிரும். சாப்பாடு எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு விளக்க அணைச்சிரும். ஃபுல் இருட்டாயிரும். இப்ப விருந்தாளி நல்லா சாப்பிடு. டோட்டல் இருட்டுல லைட் அடிக்கிறதுக்கு எதுவும் இல்ல, அவர் சாப்பிடு. நான் கேட்கிறேன், அந்த பெண்ணா நீங்க? அந்த பெண்ணா நீங்க? அவங்க மூத்தாயிட்டாங்களா?
அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வந்துச்சு. ரசூலுல்லாஹ் அடுத்த நாள் போற நேரம் ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. அபூ தல்ஹா ஃபஜ்ர் நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் என்றாங்க. அல்லாஹ் உங்க குடும்பத்தை பார்த்து சிரிக்க வேணாமா? அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷப்பட வேணாமா? அன்பு பெண்களே, நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா அல்லது நீங்க வெஸ்டர்ன் மக்களை பின்பற்றீங்களா? எங்க ஒரு அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில் ஒரு வர்றாரு. ஒரு அனாதை சின்ன ஒரு மெட்டர், வீட்டுல தாப்பு கட்டுற மெட்டருக்கு வர்றாரு. ஒரு மரம் குறுக்க நிக்குது. இந்த பக்கம் ஒரு மனுஷன், இவருடைய வீடு. இந்த மரம் ரெண்டு பேருக்கும் நடுவுல நிக்குது. இவர் விட்டு கொடுத்தாதான் இவர் வேலையை முடிச்சிடலாம். ஆனா அந்த மனுஷன் விட்டு கொடுக்கறான் இல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவர் அனாதை. உடனே ரசூலுல்லாஹ் அனாதையை பார்த்த உடனே, அனாதையாச்சே, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே இறங்கிட்டாங்க. இறங்கி என்னமா வேணும்ட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், என் வேலையை முடிக்கணும். அவர் விட்டு தாராங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, அவர் கூப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் பேசி பார்க்கிறாங்க. காம்ப்ரமைஸ் ஆகிறாரே இல்ல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஆஃபர் வருவது அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். என்ன ஆஃபர் தெரியுமா? இந்த மரத்தை விட்டு கொடுத்தா ஜன்னாவுல ஒரு மரம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், ஜன்னாவுல ஒரு மரம் கிடைக்குமா? உடனே என்ன நடக்கும்? ஜன்னாக்கு ஆல்ரெடி குவாலிஃபைட். அந்த மனுஷன் சொல்லிட்டாரு, எனக்கு ஜன்னாட மரம் வேணாம், எனக்கு இந்த மரத்தை விட்டு கொடுக்கலாம். அவர் எழுப்பி போயிட்டார். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, பின்னாடி ஒருவர் நிக்கிறார். இதெல்லாம் கேட்டுட்டு நிக்கிறார் அபூ தஹ்தா. சாதாரணமா இன்றைக்கு எம்மாத்துக்கு டவுன்ல ஒரு ஆஃபர் போட்டுட்டாங்கடா. 5000 போத்தான ஒரு Dress, பிராண்டட் Dress 2500 ஆஃபர் போட்டா எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள எல்லாரும் போ. அது ஹியூமன் சைக்காலஜி, அது மனித இயல்பு. இப்ப அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒரு ஆஃபர் கொடுத்தீங்களே, அந்த மரத்தை அவர் கொடுத்துட்டாருண்டா ஜன்னாண்டி, ஆஃபர் முடிஞ்சிட்டா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இருக்குது. அவருக்கு மட்டுமா எனக்குமா? எல்லாருக்கும். ஆமா, யாருக்கு என்றால் பின்னாடியே போகிறார். போய் அவரை தட்டுகிறார். தட்டி சொல்றார், நீங்க ஒரு மர விவகாரம் இருந்துச்சு, ஒரு மரம் உங்க வீட்டுல, இப்ப பள்ளியில பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட மரம். அந்த மரத்துக்கு என்கிட்ட 600 பேரிச்ச மரத்தோட ஒரு தோட்டம் இருக்கு. அந்த சில ரிவாயத்துப்படி நானும் இந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு தர்றேன், எனக்கு நீங்க அந்த மரத்தை தருவீங்களா? அவங்க கேட்டாங்க, என்ன? அவர் கேட்கிறார், என்ன நையாண்டி பண்றியா? இந்த ஒரு மரத்துக்கு இவ்வளவு பெரிய தோட்டமா? இல்ல நேச்சமா? அந்த தோட்டத்தை தர்றேன், எனக்கு அந்த மரம் வேணும், எனக்கு அது வேணும், தர முடியுமான்னு கேட்கிறார். நோ ப்ராப்ளம், இவ்வளவு பெரிய தோட்டத்தை மரத்தை கொடுக்காட்டி நான் தான் மடையேன். அவர் தந்துட்டார். ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், அந்த மரத்தை வாங்கிட்டேன். அந்த அவரை கூப்பிட்டுட்டு, நீங்க அதை வெட்டிக்கோங்க, நீங்க அதை வெட்டிக்கோங்க, இப்ப உங்க வேலையை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஜன்னால மரம் கிடைக்குமான்னு கேட்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜன்னாவுல அபூ தஹ்தாவுக்கு எத்தனை மரங்கள், எத்தனை மரங்கள் சொல்லிட்டு இருக்கிறார். வீட்டுக்கு போய் தன் மனைவியா, உம்மு தஹ்தா வெளியே வாங்க, நான் ஒரு வியாபாரத்தை முடிச்சிட்டேன், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை கொடுத்துட்டேன், இது அல்லாஹ்வுக்காக தர்மம் பண்ணிட்டேன். அவங்க மனைவி என்ன சொல்லணும்? உங்களுக்கு மென்டலா என்ன பண்ணிருக்கிறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன வியாபாரம், என்ன வியாபாரம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்களே, நான் உங்களிடம் கேட்கிறேன், அவர்கள் வேறு, நீங்கள் வேறையா? அந்த பெண்களாக உங்களால் மாற முடியாதா? ஒரு விஷயத்தை கவனமா புரியுங்க. உங்க வீட்டுக்கு தேவை பரக்கத், உங்க வீட்டுக்கு தேவை பரக்கத். அன்பார்ந்தவர்களே, இந்த பரக்கத்தை எடுத்து போனால் மட்டும்தான் எங்க வீடுகளில் நாம் வாழலாம். அதனால ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன், பெண்களே, நீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க போய் வெஸ்டர்ன் மனிதர்கள் வாழ்ற மாதிரி வாழணும்டா வாழுங்க, நோ ப்ராப்ளம். ஒரு நாளும் உங்க நாவுல ஒழுங்கா, உங்க வாயில ஒழுங்கான சிரிப்பு வராது. 4 செவருக்குள்ள இருந்து நீங்க சண்டை பிடிப்பீங்க, நீங்க சண்டை பிடிப்பீங்க, கடுமையாக நீங்க சண்டை பிடிப்பீங்க. ஏண்டா உங்க குடும்பத்துல இந்த பொருளாதாரம் உங்களுக்கு தடையாமையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போவோம். அந்த வீட்டுல பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த வீட்டுல உள்ள அமர்களிடம் தெரியுமா ரசூலுல்லாஹ் அவர்கள் எவ்வளவு நேசிச்சாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பனு முஸ்தலக் போர் 9 நாள் பிரயாண தூரம். அந்த பிரயாண தூரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகணும். போக்களை சீட்டு குலுக்கி போடுவாங்க. தந்த மனைவிமார்களை எல்லா மனைவியும் கூட்டிட்டு போயிடாது.
பிரயாணம் போக்குல ஒண்ணுதான், ஒரு ஆள் தான் கூட்டிட்டு போலாம். அதுக்கு ரசூலுல்லாஹ் சீட்டு குலுக்கி போடுவாங்க. அன்றைக்கு ஆயிஷா நாயகி பேர் வருவது. பிரயாணம் போற நேரம் அவங்க இயல்பு என்ன, பெண்கள் அழகா நிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை பொறுத்தல முழுக்க மறைச்சிருவாங்க. அப்ப யாரோட நிப்பாங்க, ரொம்ப சத்தமா இருக்குதான்னு சகோதரர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க, ஏன்னா நான் ரொம்ப எடுத்து பேசுறேன். வல்லாஹி நான் என் குடல்ல தான் சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க அமைதியா இருந்தாதான் என்னால முடியும். அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க ரொம்ப சத்தமா போற நேரம் எனக்குள்ள கன்வெர்ட் ஆகும், பேசுறதுக்கு சீமை இல்லாட்டி அப்படிதான் நடக்கும். அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனு முஸ்தலக் அந்த பிரயாணத்துல போற நேரம் ஆயிஷா அம்மா அஸ்மா நாயிட்ட போய் ஒரு மாலை கேட்கிறாங்க. எதுக்கு மாலை கேட்கறேன்னு நினைக்கிறீங்க? யமன் நாட்டு முத்தால செய்யப்பட்ட மாலை. அல்லாஹ்வுடைய தூதர் சீட்டு குலுக்கி போட்டு அவங்க பேர் வந்து, சீட்டு குலுக்கி போட்டு பேர் வந்தா சந்தோஷம், தன் கணவரோட போற மகிழ்ச்சி. சுபஹானல்லாஹ். பெண்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அப்ப வயசு 13, அவங்களுக்கு அப்ப வயசு 13, ரசூலுல்லாஹ்வுக்கு அப்ப வயசு 58. 58 வயசு கணவரோட வலிமாக்கு போகல, ஃபங்க்ஷனுக்கு போகல. அவங்க போறது பனு முஸ்தலக் போர், 9 நாள் பிரயாணம். அஸ்மா நாயிட்ட இரவல் கேட்கிறாங்க, எனக்கு அந்த மாலையை தரலாமா தாத்தா? அது யமன் நாட்டு முத்த. ஏம்மா? முழுக்க கருப்பு புடவை, கருப்பு ஆடை, ஹவுதஜன்ன கருப்பு பொட்டி, அதுல ஏறணும். அவங்க எங்க தாய்மார்கள். அந்த தாய் வந்து இந்த டைம்ல எப்படி என்றா முழுக்க ஹிஜாப் ஃபுல்லா மறைச்சிருவாங்க. அப்ப ஏன் இந்த மாலை? நைட்டுக்கு ரசூலுல்லாஹ்வோடு அவர்கள் இருப்பார்கள், தன்னுடைய கணவனுக்கு அழகா நிக்கணும். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அன்றைய உள்ள பெண்கள். இன்றைக்குள்ள பெண்கள் வெளியே போற நேரம் அவ்வளவு டைப், ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு டைப். ஆயிஷா நாயகி 13 வயசு. நான் சொல்றேன் அன்பார்ந்தவர்களே, ஹைருன் நிசா, பெண்கள்ல சிறந்த பெண் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இந்த சபையில் உள்ள பெண்கள்ல ஒரு சிறந்த பெண்ணை தேர்ந்தெடுக்க யாரா இருப்பாங்க? எனக்கு சொல்லுங்க பாப்போம். உலகத்துல அப்படி பெண்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தெரியுமா? எல்லா பெண்களையும் கொண்டு வந்து சீரழிகிற பெண்கள் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த மூஞ்சிய பார்த்துட்டு இவதான் பசந்து அலங்கோலமா ஒரு இதான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு 4 ஆம்பளை முன்னாடி நடக்க விட்டுட்டு இவங்க தான் அழகுராணி என்று தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் துனியாக்கு தெரிஞ்ச பெண்கள். ஆனா ரசூலுல்லாஹ் காலத்து பெண்களுடைய முகம் இல்ல அழகு, கல்பு. அந்த அழகு அப்படி அழகு. அவங்களுடைய நிஜமா அந்த பெண்கள்ல யாரு நல்லவங்க நினைக்கிறீங்க? ஹைருன் நிசா. இன்னைக்கு வீட்டுக்கு போற நேரம் ஹைருன் நிசான்னு பேர் வச்ச பொம்பளை அதை சொல்லலனா ஹைருன் நிசா. உங்கள நிஜமா சிறந்த பெண் யாருன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 5 வக்து தொழுது, நோம்பு பிடிச்சி, ஜகாத், அதெல்லாம் உண்மைதான். எது தெரியுமா நீங்க சிறந்த பெண்ணா மாறதுக்குரிய ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இஸா நஸர்த இலைஹா சர்ரத்துக்கு. உங்க கணவர் உங்களை பார்க்கிற நேரம் அவரை நீங்க மகிழ்வூட்டணும். நம்பர் 1 கண்டிஷன். ஹைருன் நிசா. யார சொல்லலாம்? பெண்கள் 100 பேர் உட்கார்ந்துட்டாங்க. இதுல யாரு நல்லவங்க? யார சொல்லலாம்? இஸா நஸர்த இலைஹா சர்ரத்துக்கு وإذا أمرتها أطاعتك وإذا غبت عنها حافظتك. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க கணவர் உங்களை பார்க்க வர்றாரு, உங்க வீட்டுக்கு வர்றாரு, அல்லது ராத்திரி உங்களோட வாழ வர்றாரு, நீங்க பியூட்டி குயின், நீங்க அவ்வளவு பியூட்டி, நீங்க அப்படி மேக்கப், நீங்க அப்படி ட்ரெஸ் பண்றீங்க. ஏன் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய தாய் தன்னுடைய தாத்தாட்ட போய் எனக்கு அந்த மாலையை கொஞ்சம் தரலாமா? நான் ரசூலுல்லாஹ்வோட போர்க்களத்துக்கு போகிறேன், வெறும் 13 வயது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை பங்கிச்சு வெஸ்டர்ன் மீடியா, வெஸ்டர்ன் உலகம் காட்டுகிற வாழ்க்கையில இது தெரியாதவர்களுக்கு இது என்னன்னு தெரியாது. அவர்கள் நோட்டு நடுவுல போகிற எல்லா ஆண்களுக்கும் தன் அழகை காட்டுவார்கள். தன் கணவன் முன்னாடி அசிங்கமாக நிற்பார்கள். தனக்கு வெளியில பேசுற நேரம் தன் குரலை அதாவது மயக்கும் விதமா பேசுவார்கள், கொலைஞ்சு பேசுவார்கள், கணவனோட கரணவனோடாக பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கதான் பிரச்சனை. அதனாலதான் பொருளாதார பிரச்சனை இங்க தலையிடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல பசி, சாப்பாடு இல்ல, அதை பொறுத்து கொண்டு தன் கணவனுக்கு அழகா உடுக்குறாங்கண்டா ரசூலுல்லாஹ் எப்படி வாழ வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் கேட்கிறேன்.
அவங்க வாழ்க்கை இங்க எங்கேயாவது ஒரு வீட்டுல இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதா? இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு சொல்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்க வறுமையில இருப்பத எல்லோரும் மறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஒரு நாள் வர்றாங்க. தன் மனைவிமார்களோடு 29 நாள் ரசூலுல்லாஹ் பேசாம விட்ட அந்த 29 நாள் வறுமையின் உச்ச காலம். மனைவிமார்கள் பொருளாதாரத்தை கொஞ்சம் கூட கேட்ட காலம். அந்த 29 நாளைக்கு பிறகு எல்லா மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து திரும்ப சேருவாங்க. அன்றைக்கு உமர் ரலியல்லாஹுடைய மகள் ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அவர் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. கதவு திறந்து உள்ள வந்தவர் பேச்ச மறந்துட்டார். ஏதோ பேச வந்தவர் ரசூலுல்லாஹ் முன்னாடி இருந்து அழ ஆரம்பிக்கிறார். ஒரு ஆண் தனக்கு முன்னாடி உள்ள தலைவரை பார்த்து அழுகிறாரண்டா அது ஜோக் இல்ல. ரசூலுல்லாஹ் எழும்பி இப்ப படுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எழும்பி கேட்கிறாங்க, உமர் அழாதீங்க உமர், என்ன உமர் ஏன் அழுகிறீங்க? ரசூலுல்லாஹ் இப்பதான் எழும்பி இருக்கிறாங்க. ஈச்சமர கயிறால செய்யப்பட்ட கட்டிங். ரசூலுல்லாஹ் சிவப்பு வெள்ளை. அல்லாஹ்வுடைய தூதர் எழும்பினா இந்த அச்சு தெரிஞ்சிடும். நீங்க அடுத்த வீட்டுல பெரிய பெட்ல நல்ல சொகுசா வாழ்ற நேரம், இந்த பக்கத்து உங்க வீட்டுல உங்க அழகான புள்ள சின்னவரு, அவர் ஒரு ரொம்ப கரடு முரடான ஒரு பாயில படுத்திருக்கிறார். அவர் எழும்பி அச்சு நின்றா அவங்க பெஞ்ச்ல போற நேரம் உங்க கண்ணுல கண்ணீர் வரும். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு மெட்ரஸ் வாங்க என்னால முடியல, என் பிள்ளையுடைய முகத்துல இந்த அச்சு நிக்குது, என் பிள்ளைக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை, அழுகிறாரு, அவருக்கு என்ன கொடுக்கிறது, அவருக்கு கொடுக்க ஒன்றும் இல்லையே, எனக்கு பால் கொடுப்பதற்கு நான் குடிக்க எனக்கு உணவு இல்லையே, இது அழுவார். உமர் பின் கத்தாப் வயசுக்கு வந்தவர், தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுத்தவர். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன பேசுவார்? யா ரசூலல்லாஹ், என் ஹப்ஸாக்கு கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாதா? யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் பார்த்து செய்யலாதா? அவ அப்படி வளரல யா ரசூலல்லாஹ். இப்படி சொல்லணுமா? அப்படி சொல்ல வந்தாரா? வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? அழுதார். யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்க இப்படி வாழ்றீங்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார். அவருடைய கண்ணு போகுது வீட்டுல, அந்த தண்ணியின் பக்கம் போகுது. கொஞ்சோண்டு ஒரு நீர் பை இருக்குது, சாப்பாடு அந்த கோதுமை ஒரு பாத்திரத்தில் இருக்கு. அவர் கண்ணை கொண்டு போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அழுகிறார். எங்களுடைய தலைவர் வீட்டில் இவ்வளவா ரோம பேரரசு மன்னர்களுடைய காலில் விழுகிறார்கள், தங்கத்தால் சாப்பிடுகிறார்கள். அவர்கள் சிரியாவுக்கு போய் கண்களால் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழுகிறார். ரசூலுல்லாஹ் வேணாம் என்றார்கள். அழாதீங்க உமர், என்ன வேணும்? ஒன்றுமே வேணாம், நான் இங்க வாழ வரவில்லை உமர், அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், எனக்கு எதுவும் வேணாம் என்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், கவனமா புரியுங்க. பெண்களே, உங்களுக்கு பொருளாதாரம் பிரச்சனை என்றா அது இந்த நிமிஷம் வரைக்கும் தான், இதுக்கு பிறகு அது பிரச்சனை ஆகாது. ஏன் தெரியுமா? நீங்கள் நிஜமாக சஜிதாவுல விழுந்து அல்லாஹ்விடம் கேளுங்க, யா ரப், எனக்கு தந்த இந்த பொருளாதாரம் என் கணவன் தருவதை நான் மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு தருகிற இந்த பொருளாதாரத்தை நீ பரக்கத்து செய்து விடியா அல்லாஹ், எங்க குடும்பத்துக்கு போதுமாக்கி விடியா அல்லாஹ், யாரிடமும் போய் கையேந்தக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கிறாதையா அல்லாஹ். இந்த ரமலானுடைய பரக்கத்தான இரவுகளில் தேம்பி அழுது தாய்மார்களை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஒரு பெண்ணை பற்றி உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அந்த பெண் உங்களுக்கு தெரிந்தவர்கள், இப்ராஹிம் நபியுடைய மனைவி. 2 மனைவிகள். ஒரு மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், ஸலாமுன் அலைஹா, பிஞ்சு குழந்தையோட போறாங்க. புகாரில் இந்த செய்தி வருது. அவங்க பால் கொடுக்கக்கூடிய அந்த பருவம், பால் கொடுக்க குறைஞ்சபட்சம் தண்ணி வேணும். இப்ராஹிம் நபி அவங்களை கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. தண்ணி கொஞ்சம் போல, ஈச்சப்பழம் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாஜரா அம்மா பின்னாடி வர்றாங்க. வந்து இப்ராஹிம் நபி விட்டுட்டு போக கேட்கிறாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் போறாரு, அவர் பேசல. ஏன் பேசல? அவர் ஏன் பேசல நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் புகாரியுடைய அந்த செய்தியில வருவது, அவர் கடுமையான மனவேதனை. ஒரு மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு போற நேரம் ஒரு கணவர் எப்படி வேதனைப்படுவாரு? யாருமே இல்லாத ஜங்ஷன்ல ஒரு ஈக்குஞ்சி இல்ல, கொஞ்சோண்டு சாப்பாடு விட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் அப்படியே போய் ஒரு மலைக்கு மேல ஏறினார்.
இவங்க தெரியாத மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அதே வார்த்தை சொல்றாங்க, இவங்க தெரியாத மாதிரி காபத்துல்லாவுக்கு பக்கத்துல காபத்துல்லா பக்கம் திசை, அதாவது அந்த திசையில திரும்பி யா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறார். இந்த நேரத்துல போற வழியில அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்ராஹிம் அல்லாஹு அமர், அல்லாஹ் தான் ஏவினானா, எங்களை விட்டுட்டு போறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்காம ஆமான்ட்டார், திரும்பி பார்க்கல ஆமான்ட்டார், போயிட்டார். அப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்ப அல்லாஹ் எங்களை பார்ப்பான், அல்லாஹ் எங்களை பார்ப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களை பார்ப்பான் என்றார். முடிக்க சொல்றாங்க, முடிச்சது. அல்லாஹ் எங்களை பார்ப்பான் என்றா என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு துஆ, ஒரு துஆ என்னாச்சு? புல்ல அழுகுது, பால் கொடுக்கணும், பால் குடிக்க தண்ணி இருக்கணும், பால் வருவதில்லை, புள்ளைக்கு ஒன்றும் இல்லை. இந்த அம்மா சஃபால இந்த மருவா போடுறாங்க, மருவால இந்த சஃபா போடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர். இன்றைக்கு ஹாஜிகள் ஓடுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஏர் கண்டிஷன்ல டயர்ட், தலையில ஜம்சம் ஊத்தணுமா, காலில் ஜம்சம் ஊத்தணுமா, கிரனைட்ல, அப்படி குவாலிட்டி கிரனைட், ஃபுல்லி ஏர் கண்டிஷன். அந்த அம்மா எவ்வளவு இழைச்சிருப்பாங்க? 3.5 கிலோமீட்டர், 7 தடவை ஓடுனா 3.5 கிலோமீட்டர் வரும். இன்றைக்கு மலையில வெக்ஸ் அடிச்சிருக்கிறாங்க, அன்றைக்கு மலைக்கு மேல ஏறனா கால் குத்தும். அந்த அம்மா ஒரே ஒரு துவா கேட்ட, யா அல்லாஹ் என்ற புள்ள, இது கேட்டது ஒரு நபி இல்ல, ஒரு பெண், ஒரு பெண், அது டைரக்டா கபூலாக்கப்படும். வானவர் இந்த பூமிக்கு இறக்கப்படுறார், வானவ தலைவர் ஒரு பெண்ணுடைய துவாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கு இறங்கி தன் குதிய கீழே வைக்கிறார், தண்ணி வர ஆரம்பிக்குது. அதுல பரக்கத் இன்றைக்கு முடியல். அதான் நான் சொல்றேன், ஒரு பெண் கேட்ட துவாவுடைய பரக்கத் இன்றைக்கு முடியல். உங்க வீட்டுக்கு எந்த பரக்கத்தை கொண்டு போறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஈவன் யூஎஸ் பிளைட், எந்த பிளைட்லயும் ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்க தண்ணி போட்டில் எடுத்துட்டு போனீங்கடா அதை எடுத்து வெளியே வீசுவாங்க. ஹேண்ட் லக்கேஜ்ல முடிக்க இயலாது, நீங்க பேக்கேஜ்ல போட இயலாது, ஸ்கேன் பண்ணி போட்டு லிக்விட் ஆயிட்டதை எடுங்கன்னுவாங்க, எங்களுக்கு செக் பண்ணணும்னுவாங்க. வாட்டர் ப்ரோஹிபிட்டட், அதை எடுத்து வீசிடுவாங்க. ஆனா சவுதிக்கு வரக்கூடிய பிளைட், ஜித்தாக்கு வரக்கூடிய பிளைட், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸா இருந்தாலும், அது சவுதியா மட்டும் இல்ல, முழு வேர்ல்ட்ல இருந்து, யூஎஸ்ல இருந்து வந்தாலும், யூரோப்ல இருந்து வந்தாலும், ஜம்சம் தண்ணிக்கெண்டு தனியா ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது பெல்ட்ல தனியா வரும், வேர்ல்டு முழுக்க சப்ளை ஆகுது. இதுவரைக்கும் இந்த சபையில ஜம்சம் குடிக்காதவங்க இருப்பீங்கடா, நான் கேட்காமலே சத்தியம் பண்ணி சொல்லுவேன், ஒரு நபர் இருக்க மாட்டேன். அல்லாஹ் அந்த பரக்கத்தை உங்க எல்லாருடைய தொண்டையை நிலைக்க வச்சா, அதுவும் ஒரு பெண்ணு கேட்ட துவாண்டா. ஏன் அல்லாஹ் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் கொடுப்பானா, உங்களுக்கு தரமாட்டானா? இந்த இரவுகள் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதா? ஏன் உங்களுக்கு கொடுக்கப்படலையா? பெண்களே, உங்க ஆசைகளை அடக்குங்க, நீங்கள் திருப்தி காணுங்க. உங்க பிள்ளைகள், உங்கள் மகள்மார்கள் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வருகிறார்கள், நீங்க உங்க கணவன் முன்னாடி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாஹ்ங்க. உங்க பக்கத்துள்ள மகள் சொல்லுவா, பாப்பா அல்ஹம்துலில்லாஹ், நீங்க வளர்த்த வளர்ப்பு, நீங்க திருப்தி காணாம இவ்வளவா இவ்வளவா எல்லாரும் உடுக்குறாங்க, இவ்வளவா? அல்ஹம்துலில்லாஹ், நீங்க வாங்கினது 1000 ரூபாய், இன்னொரு வீட்டுல வாங்கினது 20,000 ரூபாய். உங்க 1000 ரூபாய் அல்லாஹ் பரக்கத்து செய்தால் குடும்பமாக சிரிப்பீர்கள். தாய்மார்களே, இந்த பெருநாள் உங்களுக்குரிய பெருநாளாக மாறும். 20,000 கொடுத்தும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வராது. வெஸ்டர்ன் வேர்ல்ட், அமெரிக்கா இன்றைக்கு சிரிப்புக்கு துடிக்கிறது, சந்தோஷத்துக்கு அடைகிறது. அவர்கள் ராத்திரிக்கு தூங்குற நேரம் சாக்குள்ள சீப்பின் டேப்லெட் எடுத்துட்டு போய் தூங்குகிறார்கள். அவர்களுடைய பெட்டை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள், அவர்களுடைய லக்ஸரி அபார்ட்மெண்ட்களில் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீர்கள், அவர்கள் சாப்பிடுகிற ஹைஜெனிக் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இரவு வந்தால் நீங்கள் தூங்குகிறீர்கள், பகல் வந்தால் நீங்கள் எழும்புகிறீர்கள், இரவு வந்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள், பைத்தியமாக அலைகிறார்கள், தூக்கம் வரவில்லை என்கிறார்கள். மென்டல் ஹெல்த்தில் பிரச்சனை. இரவானால் சூரியன் மறைந்தால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் வர வேண்டும், சூரியன் உதித்தால் அவர்கள் லேஜமாக எழும்ப வேண்டும். அவர்கள் பைத்தியம் என்று சொல்லாத பைத்தியமாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் மாறிவிட்டது. முடிவு உங்கள் கையிலே. எனக்கு முடியுமான அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பு. ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு புரிய வைக்க முற்பட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும்? உங்க வீட்டுக்குள்ள அந்த பரக்கத்து வரணுமா?
அந்த ரஹ்மத் வரணுமா? உங்க கணவரோட நிஜமா நீங்க வாழ ஆரம்பிக்கணுமா? இந்த முசீபத்தை விட்டு நீங்கள் எண்ணுகிற பொருளாதாரத்தை விட்டு நிஜமா வாழணுமா? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடம் ஒரு நாள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதனோட முடிக்கிறேன், யா ரசூலல்லாஹ், என் கணவர் ஜுபைர், ஆயிஷா நாய் தாத்தா, என் கணவர் ஜுபைர் எனக்கு தருவது மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற வழியில் நான் தர்மம் செய்யணுமா? பெண்களே, இப்ப உங்க கணவர் தந்ததை இன்றைக்கு இதை நான் சொல்லாம முடிச்சா அறக்குற நிறைய ஹதீஸ்கள் இருக்குது பரக்கத்துக்கு. நான் இதை ஒன்றாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நீங்க கட்டாயம் வீட்டுக்கு போய் இன்றைக்கு செய்யணும் என்பது. அஸ்மா, இது லாஸ்ட் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன மாப்பிள்ளை தர்றதை தவிர வேற எனக்கு வருமானம் இல்லை. அந்த காலமே வறுமை எங்களை மாதிரி இல்லை. மாப்பிள்ளை ஹஸ்பண்ட் கொடுக்கறதை தாண்டி இல்லைண்டா திரும்ப போய் புதுசா கேட்கல, திரும்ப போய் நான் தர்மம் கொடுத்தேன்னு கேட்கல. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பட்ஜெட் இவ்வளவுதான். நான் தர்மம் கொடுத்த இன்னொரு 5000 வேற போடுங்க, அவங்களுக்கு தர்மம் 10,000 கேட்கிறேன். யார் சொல்லலாம், நான் தர்மம் கொடுக்கணுமான்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்மா, நீங்க பொம்பளை, நீங்க வேலைக்கா போறீங்க, நீங்க எதுக்கு தர்மம் கொடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்ல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துஹ்சி, அஸ்மா, நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அதாவது கணக்கு பார்க்காதீங்க, நீங்க கணக்கு பார்க்காதீங்க அஸ்மா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபயுஹ்சி அல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்த்துருவான்டா. அன்புக்குரியவர்களே, உங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு 1000 ரூபாய் தரேன், 200 ரூபாய் கொடுத்துரு, கணக்கு பார்க்காது. வல்லாஹி நான் சொல்லுகிறேன், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், ஷஹாதத்தை சொல்லி இருக்கிறோம். உங்க கையில 1000 ரூபாய் தான் இன்றைக்கு இருந்தால் பயம் இல்லாம இன்றைக்கு நீங்க தர்மம் பண்ணி பாருங்க, அந்த பரக்கத்தை வல்லாஹி வல்லாஹி நீங்க பாப்பீங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு ஆதம் அன்ஃபிக் உன்ஃபிக் என்றாங்க, செலவழிங்க, செலவழிக்கப்படுவீங்க. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.